अपात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीडातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடிநீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதரः சதா. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு கொண்டாட்டமான திருநாள் இந்நாள். மன்னியசீர் மார்கழியில் கேட்டையின்னு மாநிலத்தீர் என்னையினும் இன்னிதனுக்கு ஏற்றமெனில் உரைக்கேன் துன்னுபுகழ் மாமரையோன் தொண்டரடிப்பொடி அழுவார் பிறப்பால் நான்மறையோர் கொண்டாடும் நாள். நான்மறையாகிற வேதங்களை கற்றிருக்கக்கூடிய பெரியோர்கள் கொண்டாடும்படியான நல்ல நாள் இந்நாள். ஸ்ரீரங்கநாதருக்கு கொண்டாட்டமான நாள் அப்படின்னு ஏன் சொல்லணும்னா, ஸ்ரீரங்கநாதரை மட்டுமே பாடின ஆழ்வார் திருவவதாரம் பண்ண நாள். தன்னுடைய பெயரிலேயே அடியார்க்கு அடியவன் என்கிற விருதை சுமந்து இருக்கக்கூடிய ஆழ்வார். மற்றவர்களெல்லாம் தங்கள் பேரிலே மற்றொரு ஏற்றத்தை கொண்டு சொல்லி நிற்கணும்னு இருப்பாள். ஆனால் இந்த ஆழ்வார் எப்படி இருக்காருன்னா, பேரிலேயே என்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரிய வேணும். தொண்டர் அடி பொடி ஆழ்வார். தொண்டராகிற எம்பெருமானின் அடியார்கள், அவர்களுடைய அடி என்றால் திருவடி, அந்த திருவடியிலே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தூசு, அந்த தூசாக தன்னுடைய பெயரை சுமந்து இருக்கக்கூடிய ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதனை பார்த்து அதிகாலை துயிலெழுப்பும்படியான ஒரு உயர்ந்த காரியத்தை செய்த ஆழ்வார். விஸ்வாமித்திரர் துயிலெழுப்பினார். ராமர் காட்டுக்கு வருகிற பொழுது உறங்குகிறார். பெருமாளும் கூடவே லக்ஷ்மணனும். அவருக்கு காட்டுக்கு வந்து பழக்கம் இல்லை. இந்த விஸ்வாமித்திரர் சண்டை போட்டு கூட்டின்னு வந்துட்டார். ரிஷிகள் எதை பண்ணாலும் நல்லதுக்கு தானே பண்ண போகிறா, சீதா பிராட்டியோட சேர்த்து வைக்கணும், அதான் விஸ்வாமித்திரர் ரோல். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் திரும்பவே இல்லை. ஸ்ரீராமாயணம் எங்கேயும் காணலை. பெருமாள் படுத்துன்னு இருக்கார். விஸ்வாமித்திரர் சீக்கிரம் எழுந்துட்டார். எழுந்த பிறகு விஸ்வாமித்திரருக்கு பெருமாளை எழுப்புறதா வேண்டாமா? ஏன்னார், அவர் படுத்துன்னு இருக்கிற அழகை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும்னு இருக்கு. உறங்குகிற பொழுது பெருமாளின் அழகு மேம்பட்டதாக இருக்க
விஸ்வாமித்திரருக்கு தோணித்து, இன்னும் கொஞ்ச நாள் இப்படி படுத்துட்டு இருக்கட்டுமே, கொஞ்ச நாள் இதை பார்த்துட்டு இருக்கலாமே. ஆனாலும் அதிகாலை பொழுது ஆகத் தொடங்குகிறது, கர்த்தவியாம்சங்கள் எல்லாம் இருக்குது, விட முடியாது. ஆகையாலே பார்த்தார், கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வசந்தியா பிரவர்த்ததே பாரப்பா. அங்கே அதிகாலை பொழுதில் சூரியன் உதிக்க தொடங்குகிற போகிறான். உத்திஷ்ட நரசார்தூல, எழுந்துக்கோப்பா, கொஞ்சம் எழுந்துக்கோப்பா அப்படின்னு அழகாக எழுப்பினார். பெருமாளை அவர் துயிலுணர்த்தினார், பெரிய பெருமாளை தொண்டரடிப்பொடியாழ்வார் துயிலுணர்த்தினார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான், கணையிருளகன்னது காலயம் பொழுதாய், மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி, எதிர்திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இருங்களி தீட்டமும் பிடியொடுமுரசும், அதிர்தலல் போகுடதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. கடைசியாக எல்லா பாசுரத்திலையும் முடியறச்சு ஆழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தை, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ஏ ஸ்ரீரங்கநாதா, நீ பள்ளி எழுந்தருள வேணும். இதற்கு பேரே திருப்பள்ளி எழுச்சின்னு பேர். ஸ்ரீரங்கநாதரை இன்றைக்கும் அதிகாலையில் தொழிலெழுப்பக்கூடிய பாசுரங்களாக இந்த ஆழ்வார் பாடி நிற்கிறார். அதுபோல் இந்த ஆழ்வார் மற்றொரு திவ்ய பிரபந்தம் பாடினார். அதற்கு பேர் திருமாலைன்னு பேர். திருமாலை அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்தின் பெருமை என்ன அப்படின்னா, கலியுகத்திலே எம்பெருமானை அடைவதற்கு எளிமையான வழி என்பது அவனுடைய நாம சங்கீர்த்தனமே. எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்ல 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 இவன் வேண்டிய பலமெல்லாம் பெற்று உய்வான் என்னும்படியான அர்த்தத்தை நமக்கு உபதேசிக்கணும் என்பதற்காகவே திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தம் தோன்றிற்று. ஸ்ரீ விஷ்ணு தர்மம்னு ஒரு அற்புதமான புராணம். இந்த ஸ்ரீ விஷ்ணு தர்மத்தில் சௌனகர் என்கிற ரிஷி அற்புதமாக உரைக்கிறார். இந்த சௌனகர் உரைக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னு, பகவானுடைய திருநாமத்தாலே நமக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் ஏற்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத விளக்கி சொல்லுகிறார் ஆச்சரியமாக. இந்த சௌனகர் அங்கே சொல்லி போந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள் பரீட்சித்தினுடைய பேரனுக்கு சொல்கிறார் அழகா. அந்த அர்த்தங்கள் எல்லாம் ஸ்ரீ விஷ்ணு தர்மம்னு பெயர் பெற்றது. இந்த இடத்துல தொண்டரடிப்பொடியாழ்வார் யாருக்கு சொன்னார் தெரியுமா? பெரிய பெருமாளுக்கு சொன்னார். பெரிய பெருமாள் இவரை பார்த்து கேட்கிறார் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார் இந்த தொண்டரடிப்பொடியாழ்வார். என்ன ஆழ்வீர், பல பலன்னு இருக்கீர், என்ன ஜொலிச்சின்னு இருக்கீர் அழகா, கொஞ்சம் கூட உள்ள பயம் இல்லையா, தயக்கம் இல்லையா அப்படி கேட்டால் உடனே ஆழ்வார் சொல்கிறார், தெரியலையா, என் வடிவிலே பிறந்திருக்கக்கூடிய புகரை காணவில்லையா நீ, இதற்கு காரணம் அறியவில்லையோ, புரியலையேன்னு. ஏன்னா இந்த ஆழ்வார் தான் ரொம்ப பயந்திருந்த ஆழ்வார். இந்த ஆழ்வார் தான் ஒரு பெண்ணிடத்திலே மயங்கி இருந்த ஆழ்வார். எல்லாத்தையும் விட்டுட்டார், அவ்வளோதான். இந்த தேவதேவி என்ன சொல்கிறாளோ, பெண் சபதம் எப்படி இருக்கும்னா அந்த தேவதேவி நிரூபித்தா. இவர் யாரையும் ஏறெடுத்து பார்க்காதவர், அவரையே இவள் மயக்கினாள். அதில் மோகித்திருந்தார், ரொம்ப நாள் மோகித்திருந்தார். பெரிய பிராட்டியார் சொன்னார், ஐயோ பாவம் பாரு, நம்ம ஆழ்வார் இப்படி மோகித்திருக்கார், நீர் கொஞ்சம் காப்பாற்றக்கூடாதா? இந்த பெருமாள்கிட்ட சொல்கிறது, அதுக்கு என்ன நன்னா பண்ணிட்டா போச்சுன்னு. என்ன பண்ணுறதுன்னார், அடுத்த நாள் கோயிலில் இருக்கக்கூடிய வட்டில்களை காணும். நேராக தேவதேவி வீட்டத்தில் வந்து வட்டில்களெல்லாம் கொடுத்து, இது உங்களுக்காக கொடுத்து அனுப்பினார். யார்? இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தான் கொடுத்து அனுப்பியிருக்கார். அவர் கொடுத்ததை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, அவரை ஏற்றுக்கோங்க. ஏன்னா பணத்தை கொடுக்காதனாலே அவரை தள்ளி வைக்கிறா. இப்போ இது வந்த உடனே அவரை வாரம்னு உள்ளே அழைச்சிட்டார் அழகா. அடுத்தது இந்த செய்தி ராஜாவுக்கு தெரிஞ்சுது. யார் காரணம்னு, இவர் தான் காரணம்னு பிடிச்சி இவரை ஜெயிலில் போட்டான். சிறைச்சாலை போன உடனே பெரிய பிராட்டியார் சொல்கிறா, காப்பாத்துன்னு தானே கேட்டேன், நீர் கொண்டு போய் இப்படியா தள்ளுறது? அவரை எம்பெருமான் நமக்கு எதை அனுக்கிரக ரூபமாக செய்வான்ங்கிறது நாம் அறிய மாட்டோம். நமக்கு அதனுடைய தத்துவார்த்தம் புரியாது. ஆனால் எல்லாம் புரிந்த பகவான் நமக்கு நன்மையே செய்து போருபவன் என்பதை தான் உணர்த்தக்கூடிய விஷயம். அங்கே உள்ளே ரொம்ப வாடி போகிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார். பிறகு எம்பெருமான் அந்த ராஜாவுக்கு சொப்னத்தில் தோன்றி சொல்லுகிறான், நாம் தான் இதை செய்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரை விடும்படியாக நேருகிறது. அப்போ அந்த ஆழ்வார் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு அற்புதமான கைங்கரியத்தில் மூழ்கினார். இப்போ இந்த ஆழ்வார் இப்போ பெருமாள் பாசுரத்தை பாடுகிற பொழுது அழகாக சொல்கிறார் திருமாலையில், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழுதருகின்றோம்
நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. ஏ ஸ்ரீரங்கநாதா, பாத்தியா என்ன? ஆவலிப்புடமை கண்டாய், என் வடிவிலே பிறந்திருக்கக்கூடிய புகரை. அப்படின்னா அந்த ஜோதியா அப்படி தேஜஸாக இருக்குது ஆழ்வாருடைய திருமேனி. எப்படின்னா அந்த காலத்தில் தங்க பஸ்பம்னு சாப்பிடுவாளாம், இருக்கிறதுலையே காஸ்ட்லியாக இருக்கு. உடம்பு அப்படியே பலன்னு வச்சுட்டு இருக்கும், தங்கம் மாதிரி வச்சுட்டு இருக்குமா, இளமை குன்றாத பார்த்துக்குமா. இந்த பெருமாள் பார்த்து ஆழ்வாரை கேட்குறார், என்ன அப்படி எடுத்துட்டீர்? கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நம்ம இடத்துல வந்து நிற்கிறீர், எதனாலேன்னார்? ஆழ்வார் சொன்னார், இப்போ நான் எதிலையும் கவலைப்படுறதில்ல, காவலில் புலனை வைத்து, காவல் இல்லாதபடி புலனை வைத்தேன், கலிதன்னை கடக்க பாய்ந்தேன். இந்த கலின்னு சொல்லக்கூடிய இதனுடைய தோஷம் மிகுதியாக இருக்கும், இதை சுலபமாக நான் கடந்தேன். நாவலிட்டு உழிதருகின்றேன். அந்த காலத்தில் ஜெயித்தவர்கள், தோற்றவர்கள் அவர்கள் தோளிலே அமர்ந்து கொண்டு நாவலோ நாவல், அறையோ அறை என்று முழங்குவார்கள். இந்த போல ஆழ்வார் சொல்கிறார், நான் நாவலோ நாவல்னு ஜெயித்ததுக்கு உண்டான கட்டியம் பாடுகிறேன். நாவலிட்டு உழிதருகின்றேன். யார் தலை மீதே? நமந்தமர் தலைகள் மீதே. யமனுடைய தலை மீது நான் அப்படி காலை வைத்து சொல்லுகிறேன். பெருமாள் கேட்டார், உலகமே யமன்னா பயப்படுமே, நம்ம வீட்டில் யார் வரேன்னா கூட அலோவ் பண்ணுவோம், நாளைக்கு யமன் வராருன்னா அலோவ் பண்ணுவோமா? ஐயோ, கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கணும். இந்த தர்ப்பணம்லாம் பண்ணுறச்சே யாருக்கு தர்ப்பணம் பண்ணுறார்? யமம் தர்ப்பயாமி. யமதர்மராஜாவுக்கு தர்ப்பணம். யமதர்மராஜா தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட் இருக்கார், அவர் கரெக்டாக நோட் பண்ணிப்பார், சித்திரகுப்தன்னு பேர். இவர் என்ன பண்ணுறார், அவர் என்ன பண்ணுறார், உடனே இவன் என்ன பண்ணுறான், தர்ப்பணம் பண்ணுறச்சே யமனுக்கு மட்டும் இல்லை, சித்திரகுப்தம் தர்ப்பயாமி, அவருக்கும் சேர்த்து கொடுத்து வைப்போம். ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் படாதியும், என்கிட்ட வரதுக்கு டைம் இருக்கட்டும். உலகமே யமனை கண்டு பயப்படுறச்சு அழ்வீர் நமந்தமர் தலைகள் மீதே, யமன் தலை மீது காலை வச்சேன்னு சொல்றீரே, எதனாலேன்னார்? அதற்கு அற்புதமாக ஆழ்வார் பதில் சொன்னார், நின் நாமம் கற்ற, உன் திருநாமத்தை கற்றபடியாலே, உன் திருநாமத்தை அண்டகொண்ட பலத்தாலே எனக்கு என்ன பலம் வந்தது கீழே, எதனாலே இந்த கலிதோஷம் என்னை விட்டு நீங்கித்து அப்படின்னா, உன்னுடைய திருநாமத்தை சொன்னபடியாலே. நின் நாமம் கற்றன்னு கொண்டாடுகிறார். திருநாமத்தை கூட ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்க சிஷ்யன் கற்றுக்கொள்ள வேணும். குரு சிஷ்ய கிரமம் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் எல்லாம் ஆன்லைனில் போயிடுது, அப்படி கேட்டுட்டா போகிறது இல்லை. அவசியம் ஒரு குருவிடத்திலே அடிபணிந்து வாசிக்க வேணும். ஸ்ரீராமாயணம் வாசிக்கிறோம்னு சொன்னால் முதல்ல கேட்பா, எந்த குருவிடத்தில் ஒரு தடவை பாடம் ஆச்சா? அழகா சுவாமி சொன்னார், திருப்பாவை எல்லாருக்கும் ஒரு தடவை சொல்லி வைக்கப்பட வேண்டும். ஏன் பார்த்தா சொன்னால் போராதா குழந்தைகளுக்கு எல்லாம்? இல்லை, குருமுகேன சொல்லப்பட வேண்டும்னு சாஸ்திர நீதி. ஆகையால தான் நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. ஆழ்வார் சொல்றாராம், மண் தின்ற உன்முகம் போல் இருந்ததோ என் முகம்னு. மண் தின்ற பொழுது யசோதட்ட மாட்டின்றியே, அப்ப எப்படி உன் முகம் இருந்தது? என் முகம் பார் எப்படி இருக்குன்னார் அழகா. மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய். எங்க சொல்றார்? அரங்கமா நகருளானே என்று தொடங்கி மீண்டும் மீண்டும் திருநாமத்தின் ஏற்றத்தை சொல்றார் ஆழ்வார். கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான். எதனாலே? மூன்றெழுத்துடைய பெயரால். கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான், இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று மந்தோ. அற்புதமான வார்த்தை சொல்றார், அரங்கனாய பித்தன். ரங்கநாதனாகிற ஒரு பைத்தியம்னு. இதன் இப்படி பைத்தியம்னா அந்த பைத்தியத்துக்கு என்ன பண்றோன்னு தெரியாது. அழகா எம்பெருமானுக்கு பக்தர்கள் மீது அத்தனை பைத்தியமா, அத்தனை காதலாம் எம்பெருமானு. நீ எதை சொல்லுகிறாயோ நீ சொன்னதெல்லாம் பெருசா நினைக்கக்கூடிய ஆற்றல். அதான் ஸ்ரீரங்கநாதனுடைய மேன்மை. ஒருத்தன் யாரையோ திட்டுறதுக்கு நாராயணா கோவிந்தான்னு எதையோ சொன்னா, கேலி பண்றதுக்கு அந்த திருநாமத்தை சொன்னா கோவிந்தா கோவிந்தா எல்லாத்துக்கும் சொல்றாளா இப்பதான் அப்படின்னு சொன்னா கூட பகவான் எழுதிக்கிறார், என் பெயரை சொன்னாய். சார் இந்த ஸ்ரீரங்கம் எப்படி போகிறது, ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி போகிறது? பெருமாள் எழுதிக்கிறார், என் ஊரை சொன்னாய். இதுக்கெல்லாம் ஒரு புண்ணிய பலன் இருக்கு. அழகா இது சொல்றார், இத்தனை அரங்கனா இத்தனை அடியரானார்க்கு இறங்கும். இப்படி இறங்குறான்ப்பா அந்த ஸ்ரீரங்கநாதன். நீ சொல்றத உள்ள புகுந்து ஆராய்ச்சி பண்ணல, வாயில சொல்றதையே எம்பெருமான் நோட் பண்ணிக்கிறான். பா என்ன சொன்னா அழகா.
என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், என் அடியாருக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய் என்று அழகா எம்பெருமான் இவனுக்கு என்னெல்லாம் நன்மைகளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து இருக்கான். அதான் சொன்னார், அவனை பார்த்து அரங்கனாய பித்தன், அவனை பெற்றும் பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. இப்படி இருந்தும் சம்சாரத்தில் மூழ்கி இருக்கேளே, இது தகுமா? பக்கத்து கடையில் கிடைக்கிறது மருந்து, அற்புதமான ஆயுர்வேத மருந்து, சாப்பிட்டா வியாதி நிவர்த்தியா இருக்கு. அதை எடுத்துக்காம இவர் வியாதியிலேயே அவஸ்தைப்பட்டு உயிரும் போச்சுன்னா எவ்வளவு வருத்தம் இருக்கும். அதான் ஆழ்வார் சொல்றார், இப்படி எம்பெருமான அருகில இருந்து அதை இழந்து போகிறீர்களே. ஸ்ரீரங்கநாதனிடத்துல அத்தனை காதலுடையவர் இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார், அரங்கனையே பாடிய ஆழ்வார். ஆனால் இவரை கண்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது திருவேங்கடமுடியானுக்கு. ஏன்னா எல்லா செல்வமும் இருக்குது, அவரை போய் பார்த்தேன்னா ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி திருவேங்கடமுடியான் தான். கலியுகத்தில் போற்றும் தெய்வம் திருவேங்கடமுடியான் தான். அர்ச்சாவதாரத்துக்கு பொற்கால் பதிய வைத்தவிடம் திருமலை தான். எம்பெருமானுடைய திருவிடம்பே மாமலையாக நிற்கக்கூடியதாக பார்க்குறோம். எத்தனை ஏற்றம்! இன்றைக்கும் வேதம் சப்தம் முழங்கின்றே இருக்கு. திவ்ய பிரபந்தத்தை அவர் காப்பாற்றுறார். நாம் தமிழ்னு சொல்லி திவ்ய பிரபந்தத்தை போற்றல, திவ்ய பிரபந்தம் படிச்சிருக்கக்கூடிய 10,000 பேருக்கு அவர் மாதம் சம்பளம் அனுப்புகிறார் திருவேங்கடமுடியான். எவ்வளோ ஆசை பாருங்க அவருக்கு திவ்ய பிரபந்தத்தின் பேரில். எல்லா ஐஸ்வர்யமும் நிரம்பி இருக்கு. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த சோழியன் கெடுத்தான். யாரை சொல்லார்? இந்த தொடரடிப்பொடி ஆழ்வார். இருக்கிற 10 ஆழ்வாரில் 9 ஆழ்வார் பாடிட்டாருப்பா. அவர் பக்கத்தில் போய் கேட்கணும், என்ன திருவேங்கடமுடியானே ஏகப்பட்ட பெருமையாக இருக்கேன். ஆமாம், என்ன பெருமை இருந்து இந்த ஒருத்தர் சோழியன் கெடுத்துட்டான் பார். ஏன்னார், அரங்கனை பாடும் வாயால் குரங்கனை பாடேன்னுட்டார். அப்படின்னா நேரத்தம் மந்திபாய் வடவேங்கட மாமலை. வேங்கட மாமலையில் நிறைய குரங்குகள் அப்படி ஜம்முன்னு விளையாடின்னு இருக்குமா. நான் ஸ்ரீரங்கநாதனை தான் பாடுவேன், அங்கே இருக்கிற அந்த திருவேங்கடமுடியான பாட மாட்டேன் அப்படின்னு யார் சொன்னவர்? இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார். ஸ்ரீரங்கநாதனுக்கே கிடைத்த பெருமை. ஆகையால தான் இன்றைக்கும் அரையர் சேவையில் அரையர் சுவாமிகள் சொல்லுவார், பதின்மர் பாடும் பெருமாள். இதை சொல்கிறச்சே மட்டும் கொஞ்சம் சவுண்டாக சொல்லுவார். ஏன்? திருமலையில் போய் கேட்கணும். இது அழகா திருவேங்கட மாமலையில் இது ஒலிக்க வேணும். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ரீரங்கநாதனுக்கு இருந்தார். அவர் திருவரதாரம் பண்ண நன்னாள் இந்நாள். அதுபோல் மார்கழி கேட்டை பெரிய நம்பிங்கிற ஆச்சாரியன் திருவதாரம் பண்ண நன்னநாள். நம்முடைய சுவாமி ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள், 5 ஆச்சாரியர்கள். ஒரு ஆச்சாரியர் இருந்தாலே அவரை கவனிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. 5 ஆச்சாரியர்களை கொண்டு எம்பெருமானார் எப்படி சுஷ்ரூஷ பண்ணாரோ, அவர்களுக்கு அடிமை செய்தாரோ, ரொம்ப பெரிய விஷயம். ராமானுஜருக்கு சமாஸ்ரயனம் பண்ணிவித்தவர், சங்கு சக்கர பொறி ஒத்தி கொடுத்தவர், பஞ்சசம்ஸ்காரம் செய்த மகானுபாவர் யாருன்னா பெரிய நம்பின்னு பேர். கமலாபதி கல்யாண குணாமிருத நிஷேவையா பூர்ண காமாய சததம் பூர்ணாய மகதே நமஹா. அவர் பேரே பூர்ணர்னு பேர், மகாபூர்ணர் என்று அவருடைய திருநாமம். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில், ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு சிலையும், ஒவ்வொரு மண்டபமும், ஒவ்வொரு பிராகாரமும், ஒவ்வொரு மதிலும் ஒரு வரலாற்றை பேசக்கூடிய இடம். ஸ்ரீரங்கத்தின் பெருமையே வரலாறு ஒளிந்திருக்கக்கூடிய இடம். ஆனால் கொடுமை என்ன தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு இவன் ஏதோ புஸ்தகத்தை திருப்பி யார் 17 முறை வந்துட்டு போனான் தெரியுமா, அவன் பேரை மனப்பாடம் பண்ணு. நம்ம பாரத தேசத்தில் தான் கொள்ளையடித்தவன் பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். வெளிநாட்டில் போய் பாருங்க, ஒத்தரை பற்றி இன்வேஷனே பண்ணாத மாதிரி இருக்கும். கேட்பான், ஏன்பா உங்கள் நாட்டிலலாம் யாரும் வரலையா அவா பேர்லாம்? நாங்கள் ஜெயித்தவர்கள், நாங்கள் ஜெயித்தோம்னா எங்கள் பேர் தான் சொல்லுவோம், தோற்ற இடங்கள்ல மற்றவா பேரை சொல்ல மாட்டோம். நம்ம நாடு இருக்கே அப்பப்பப்பா படுற பாடு. ஏன்னா வரலாறு எங்கே ஒழிந்திருக்கு? நாம் வாழக்கூடிய கோயிலில் ஒழிந்திருக்கு, அங்கே ஒளிந்திருக்கு. அத்தனை பார்க்கணும், ஒவ்வொரு இடமும் ஹிஸ்ட்ரி. ராமானுஜர் இருந்த இடம், அமர்ந்த இடம், அவர் குளித்த இடம் இன்றைக்கும் இருக்குது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில். ராமானுஜரான ஆச்சாரியர் வாழ்ந்த இடம் பெரிய நம்பி இன்றைக்கும் இருக்கு. அழகா சித்திரை தேர் சித்திர வீதியில் இருக்குது. அந்த தேர் தட்டு பக்கத்தில் தான் அவர் திருமாளிகை. ரொம்ப அற்புதமான விஷயம். எம்பெருமானார்
சமயத்தில், அதாவது இந்த மதத்தில் புரட்சி செய்த மகான்னு போற்றும்படியான சமீப காலத்தில். எதனாலேனர் எல்லாருக்குமான ராமானுஜராக இருந்தார். கீழே இறங்குறச்சே அதாவது காவேரியில் குளிக்கரைச்சே முதலியாண்டான் கரத்தை பிடிச்சி இறங்குவர், மேலே ஏறடிச்சே பிள்ளை உரங்காவலி தாசருடைய கரத்தை பிடிச்சி மேலே ஏறுவர். ரொம்ப அற்புதமான ஒரு விஷனரி. எல்லாருக்குமாக எம்பெருமானிடத்தில் தாழ்த்தப்பட்டு இருக்கிறவர்களை அவர்களுக்கும் எம்பெருமானுடைய அடியார்களாக ஆக்கி திருக்குலத்தார். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1000 வருடங்களுக்கு முன்பு செய்து காட்டிய மகானுபாவர். ஒரு வண்ணான் கையை பிடிச்சிட்டு கோயிலில் கொண்டு போய் நிறுத்தினார் எம்பெருமான் முன்னாடி. அவன் அனுகிரகம் பண்ண வேணும் நீர். எத்தனை சரித்திரம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அவரை பற்றி, எம்பெருமானாரை பற்றி. ஆனால் இந்த பார்வை இன்னைக்கு பேசலாம், சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. என்ன நீதியோ புரியாது. ஆனால் எம்பெருமானார் அதை காண்பித்தார் உலகத்திற்கு. ராமானுஜர் அது எங்கேருந்து தோன்றித்துன்னா அவர் ஆச்சாரியரான பெரிய நம்பியிடத்திலிருந்து. அவர் தான் இவருக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கார் அழகா. பெரிய நம்பி ஆளவந்தாரின் சிஷ்யர். ஆளவந்தாரோட கூட படித்த சக மாணவர் மாரணேர் நம்பின்னு பேர். அவர் தாழ்ந்த குலத்தவர். அவர் உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆளவந்தார் தன் மடம் சுத்தியாக எடுத்து கிரகப்பிரவேசம் வேண்டான்னு சொன்னவர். ரொம்ப கொண்டாடும்படியான மாரணேர் நம்பி. ஒரு முறை மாரணேர் நம்பி பிரார்த்திக்கிறார் பெரிய நம்பி இடத்துல, இந்த தேகம் என்னுடைய எம்பெருமானுக்கும் ஆச்சாரியனுக்குமாகவே ஆன தேகம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. எப்போ சமாஷ்டம் எடுத்தோ ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றோமோ எம்பெருமானுடையதாக ஆயிட்டேன். என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒத்தி கொண்டு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கிற இந்த தேகத்தை கடைசி காலத்தில் என் பந்துக்கள்கிட்ட காட்டி கொடுக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பந்துக்கள் சம்சார சாகரத்தில் உழந்துட்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட போய் கடைசி காரியத்தை அவர்கள் செய்யும்படியாக செய்ய வேணாம். பெரிய நம்பி என்ன பண்ணார்னா தான் பண்ணினார் அவருக்கு அந்திம சம்ஸ்காரம். மாரணேர் நம்பிக்கு கடைசி சரம கைங்கரியங்களை அவருடைய கடைசி அவர் பரமபதித்த பிறகு அந்த உடலுக்கு வேண்டிய எல்லா கைங்கரியத்தையும் பண்ணினார் பெரிய நம்பி. ஒன்னே ஊரே கூடி பெரிய நம்பியை சேர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். வர முடியாது, நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் உங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்க மாட்டோம், யாரும் அவரோட பேசக்கூடாது, இப்படி ஒரு கூட்டி முடிவு பண்ணினா அந்த இடத்துல. ஸ்ரீ ராமானுஜர் பெரிய நம்பியை பார்த்து போய் கேட்கிறார். அவர் இடத்துல நேராக போகிறார், போய் கேட்கிறார், இது என்னது இது? நான் ஒரு பக்கம் வேலி அமைத்து கொண்டு வர நீர் இன்னொரு பக்கம் சென்று வேலியை பீத்து கொண்டு வருகிறீரே, அதை கொய்து கொண்டு வருகிறீரேன்னார் எம்பெருமான. நான் ஒரு பக்கம் வேலி அமைச்சுட்டே போயிட்டு இருக்கிறச்சு, பார்த்தா பின்னாடி வேலியே காணும். என்னென்னா ஒருத்தர் வேலையை எடுத்துன்னு வந்தே எடுத்து போட்டுட்டே இருந்தா. இதை கேட்குறார் எம்பெருமானார். அதற்கு ரொம்ப அற்புதமான வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? பெரிய நம்பி கேளுமே, பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கையர்கண்ணனை அப்படின்னு பாசுரம் படிக்கிறோமே. இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறோம்? பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எம்மையாளும் பரமரே. எனக்கு சுவாமிகள் எனக்கு ஈக்குவல் கூட கிடையாது, என்னை விட பெரியோர்கள்னு ஆழ்வார் கொண்டாடினாரே. அப்போ பயிலும் சுடரொளி மூர்த்தியும் நெடுமார்க்கடிமையும் கடலோசையோ பாதியோ அப்படின்னா கடலோசைக்கு சமானமா? கடலோசை வந்து போய் விழருது, போய் நின்னா பீச்சில் வந்தால் தெரியறது. அதுக்கு ஏதாவது அர்த்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோல் இந்த ஆழ்வார் பாசுரங்களுக்கு அர்த்தம் கிடையாதான்னு கேட்டார் பெரிய நம்பி. அர்த்தம் உண்டு தானே, அனுஷ்டானம் வரைக்கும் வரணும் தானே, அப்போ நான் பண்ணித்தானே ஆகணும்னு. அடுத்த வார்த்தை கேட்டார். ஸ்ரீராமாயணத்தில் சக்கரவர்த்தி திருமகன் யாருக்கு சர்ம கைங்கரியம் பண்ணார் தெரியுமா? ஜடாயுங்கிற பக்ஷிக்கு பண்ண. இந்த ஜடாயுங்கிற பக்ஷி ராம கைங்கரியத்துக்காக தன் சிறகை அழித்து இழந்து தெரியறது, ராவணனோட யுத்தம் பண்ணால் உயிர் போயிடும்னு தெரியறது. ஆனால் எதிர்த்தாப்புல ஒரு அநியாயம் நடக்கிறது, அதர்மம் நடக்கிறது, தன்னால் பொறுத்துக்க முடியாது. அதற்காக யுத்தம் பண்ணித ஜடாயு குற்றுயிரும் குலையுருமாக விழுந்தது கீழே. எம்பெருமான் வர வரைக்கும் காத்திருக்கும்படியாக இருந்தது அழகா. இப்போ எம்பெருமான் பேசி நிற்க கண்ணீர் விட்டு அழறார் எம்பெருமான். ஒரு பக்ஷி போனதுக்கு அழறார். அப்படியே கடைசி காலத்தில் அந்த பக்ஷிக்கு தானே சரம கைங்கரியங்களை பண்ணினார் பகவான். அப்போ சொல்கிறார் வார்த்தைய, என்ன சொல்கிறாருன்னா, மேலிருக்கக்கூடிய லோகத்திற்கு, உயர்ந்த லோகத்திற்கு நீ போக கடவாய்ங்கிறார் எம்பெருமான்.
அந்த ஜடாயு பக்ஷிக்கு மோட்சம் அற்புதமாக கட்டப்பெறுகிறது. ஒரு பக்ஷி, விலங்கினம், அது மனித இனம் கூட கிடையாது. ஒரு பறவைக்கு பகவான் கடைசி காலத்திலே அந்திம சம்ஸ்காரம் பண்ணான், பிரம்மவேத சம்ஸ்காரம்னு கொண்டாடக்கூடிய. ராஜாவன் சக்கரவர்த்தி திருமகன் பண்ணினான். பெருநம்பி கேட்டார், ஜடாயுவை காட்டிலும் மாரணேர நம்பி தாழ்ந்தவர் அல்லர், ராமனை காட்டிலும் நான் உயர்ந்தவன் அல்லன். அப்படின்னா என்ன வார்த்தை? ஜடாயு ஒரு பக்ஷி, அந்த பக்ஷிக்கே செய்திருக்கிற பொழுது இவர் மனிதனாக பிறந்தவர். இவருக்கு செய்வதில் என்ன தப்பு? இதை யார் பண்ணிட்டு போயிட்டா? பெருமாளே பண்ணிட்டு போயிட்டார். அழகா பெருமாள் பண்ணி இருப்பதை கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் அந்த அளவுக்கு உயர்ந்தவனா, அவரை காட்டிலும் தாழ்ந்தவன் நானே. ரொம்ப அற்புதமான வார்த்தை. இதை கேட்ட உடனே எம்பெருமானார் விழுந்து சேவித்தார். அன்று முதல் எம்பெருமானாரின் ராமானுஜரின் பார்வையே மாறித்து. ஆனாலும் ஊரில் அவரை சேர்த்துக்கலை. நம்ம ஊர் சாதாரண ஊரா, சேர்த்துட மாட்டா அப்படி சீக்கிரத்தில். அப்போ ஸ்ரீரங்கநாதர் சித்திர தேரில் புறப்பட்டு வரார். அழகா வரச்சே பெரிய நம்பியினுடைய பெண் பிள்ளை அத்துழாயின்னு பேர். நாம் படிக்க போகிறோம் 18வது பாசனம். உந்து மதகளிற்றன் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்னு வாசிக்க போகிறோம். அழகா அந்த அத்துழாய் அப்படின்னு பேர் அவளுக்கு. அவள் வெளியில் வந்து நிற்கிறா. சித்திரத்தேர் இப்படி கிராஸ் பண்ணணும், பெருநம்பி திருமாளிகை பக்கத்தில் வருது. அவள் சொன்னா, என் தகப்பனார் பண்ணது உம்முடைய திருவள்ளத்திற்கு உகப்பாகில், நீர் இந்த இடத்த விட்டு ஒரு க்ஷணம் நகரக்கூடாதுன்னாராங்க. கேட்டால் அதற்கு இறங்கும் பெருமாள் நம்பெருமாள். அவள் சொல்கிற வார்த்தையை கேட்டார். தேர் ஒரு அடி நகரலை, அப்படியே நின்றுது அந்த தேர். இன்னைக்கும் அது உண்மைங்கிறத சித்திரத்தேர் அவர் திருமாளிகை பக்கத்திலேயே இருக்கு. அதுக்கப்புறம்தான் பெரிய நம்பியினுடைய மேன்மை தெரிந்து கொண்டாடப்படுவதாக இருந்தது. அந்த பெரிய நம்பி அவதாரம் பண்ண நன்னாள் இந்நாள். மூன்றாவதா இன்னொரு சுவாமி, கூர நாராயண ஜீயர் அப்படின்னு பேர். ரங்கேஷ விஜ்ஞப்தி கராமயஸ்ய சகார சக்ரேச நுதிம் நிவிருத்தையே சமாஸ்ரயேகம் வரபூரணீம் யஹ தம் கூரநாராயண நாமகம் முனிம் என்று கூரநாராயணஜீயர் என்று பெருமை பெற்றவர் இந்த சுவாமி. இவருக்கு கூரநாராயணஜீயர் ஆழ்வான் திருப்படி சம்பந்தம் பெற்றவர். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே முதல் ஜீயராக ராமானுஜருக்கு பிறகு ராமானுஜர் வாழ்ந்த மடத்திலே கூரநாராயண ஜீயர் மடம், இப்போதைக்கு அதனுடைய திருநாமம் ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் மடம்னு பேர். அந்த ஜீயர் மடத்திலே முதல் ஜீயராக எழுந்தருளி இருந்தவர் இந்த கூரநாராயண ஜீயர்னு பேர். இவரை ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திற்கு வரவழைத்து தரிசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரார்த்தித்தது யாருன்னா கூரத்தாழ்வாரின் மனைவி ஆண்டாள், கூரத்தாண்டாள். அவர் தான் அவரை இங்கே எழுந்தருள பண்ணும்படியாக செய்து. இவர் எப்படிப்பட்டவர்னா பரம உபாசகர். சக்கரத்தாழ்வார் அப்படியே தியானிச்சு நின்னா நேரில் பிரத்யட்சமாய் நிற்பர். அப்படி அவருடைய சுபாவம் ஆச்சரியமாக கைதேர்ந்து இருக்கக்கூடியவர். இதனால் ஸ்ரீரங்கத்தில் ஏற்பட்டு இருக்கிற பல ஆபத்துக்கள்லேருந்து ரங்கநாதரை காப்பாற்றினார். முன்னாடினா ஸ்ரீரங்கநாதனுக்கு தெப்போத்சவம் நடக்கும். இந்த தெப்போத்சவம் எங்கே நடக்கும்னா அம்மா மண்டபத்தில் காவேரியிலேயே வெள்ளோட்டம். காவேரியில் தெப்பத்தை வச்சு பெருமாளை தெப்பத்தில் அழிச்சுன்னு போவான். ஒரு முறை தெப்பத்தில் பெருமாள் எழுறச்சே காவேரியில் பெருவெள்ளம் ஏற்பட்டு பெருமாளும் அடியார்களும் அந்த தெப்பத்தில் அடித்து செல்லும்படியாக இருந்தது. அப்போ கூரநாராயணஜீயர் தன்னுடைய விரலிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த பவித்திரம் அதை மந்திரபூர்வகமாக அப்படி இருந்ததை இப்படி திருப்பி இழுத்தார். வெள்ளத்தின் எதிர்த்து அந்த இடத்துல தெப்பம் வந்து சேர்ந்தது. அப்படி ரங்கநாதரை காப்பாற்றி கொடுத்தவர். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்திலே தெப்பக்குளம் என்பதை உருவாக்கினவர் அந்த கூரநாராயணஜீயர். மேலவாசல் பக்கம் போனோம்னா பெரிய தெப்பக்குளம் இருக்கு. அதை யார் கைங்கரியம்னா இவருக்கு தான். இன்னைக்கும் அந்த மடத்திற்கு ஒவ்வொரு நாள் தெப்போத்சவத்தன்னைக்கும், தெப்போத்சவம் பெருமாள் 9 நாள் கொண்டாடுவார். ஒவ்வொரு நாளும் அந்த மடத்திற்கு பிரசாதம் அனுப்புவார் ஸ்ரீரங்கநாதர். இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடி நிறைய சரித்திரம் இருக்கு. ஸ்ரீரங்கத்தை அப்படி காப்பாற்றி கொடுத்தார். நிறைய கைங்கரியங்கள் பண்ண. ஸ்ரீரங்கநாதனுடைய சக்தியை ஆக்கிரமித்து செல்ல வேணும், இந்த சக்தியை முழுக்க எடுக்கணுங்கிறதுக்காக சில பேர் மந்திரவாதிகளை அனுப்பி ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ரங்கநாடைய சக்தியை எடுத்துன்னு இருக்கா. இப்போ யாருன்னு இவருக்கு புரியல. அப்போ அந்த அவன் எங்கே வாழறான்னா பலிபீடத்தில் ஒளிஞ்சு இருக்கான். இப்போ ஒரு சமயத்தில் பெருமாளுக்கு பலிபீடத்தில் வெறும் அன்னம் சாதிக்கணும். அவர் சொன்னார், கொஞ்சம் மிளகெல்லாம் சேர்த்து போட்டு அங்கே வைங்கோ.
இந்த மிளகோட சேர்ந்துருக்கிற அன்னம் இருக்கிறச்சே அந்த மந்திரவாதி அந்த சக்தியை ஆகர்ஷிக்கிறச்சே அவன் எடுத்துக்கிறவன் மை பூசி இருக்கிறவன் இரும்ப ஆரம்பித்து கண்லேருந்து ஜலம் ஒழுகி மை மறைஞ்சுது. அவன் அப்படியே பிடிச்சா அழகா பிடிச்சி அந்த குருநாராயண ஜெயத்தை முன்னாடி நிறுத்தினான். இல்லை, எங்கள் ஊரில் இந்த பெருமாளுடைய சக்தி ஆகர்ஷணம் பண்ணி கொண்டு போகணும், இதற்காக அனுப்பப்பட்டேன்னு சொல்ல, அப்போ குருநாராயணஜியர் அவனை போகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு கடைசியாக ஊருக்கு வெளியில் எல்லையில் போகிறச்சே அவனை வதம் செய்ய வேண்டும்னு ஆணையிட்டு அனுப்பினர். பகவத் விரோதி என்பவன் இங்கே இருக்கிறதுங்கிறது ஆபத்தை உண்டாக்கும். ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு திருக்காவேரி போகிறது. இந்த திருக்காவேரி இப்போ இருக்கிற ராஜகோபுரத்தின் அருகிலே ஓடித்து தென்திருக்காவேரி. இப்போ இன்னைக்கு தள்ளி போயிருக்கு. ஏன்னா அடிக்கடி அங்கேருந்து அங்கே வெள்ளம் உள்ளே புகுந்துடும். இப்போ இந்த கோரநாராயணஜியர் காலத்தில் தான் ராஜாக்கள்கிட்ட பேசி ரொம்ப அற்புதமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தள்ளி இந்த காவேரி ஓடும்படியாக செய்தவர் இந்த கோரநாராயணஜியர். மேலே சிந்தாமணின்னு அங்கே போட்டிருப்பா, கீழே சிந்தாமணின்னு ஒரு ஊர், அந்த ஊர் இப்போ இல்லை. அதுதான் இந்த திருக்காவேரி ஓடும்படியான இடமாக இருக்கிறது. இன்னும் பல கைங்கரியங்கள் அவர் அருளை செய்திருக்கக்கூடிய சுதர்சன சதகம் அப்படின்னு பேர். ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாம் மந்திர பீஜங்களோடு உள்ளடக்கியது. சுவாமியெல்லாம் அற்புதமாக சேவிச்சு அந்த ஹோமங்களை பண்ணக்கூடியதை பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அது எல்லாவற்றையும் குணமாக்க வல்லது, வியாதியே இல்லாமல் அழிக்க வல்ல மந்திரம் உடையது அந்த ஸ்லோகங்கள் எல்லாம். யஸ்மின் வின்யஸ்ய பாரம் விஜயினி ஜகதாம் ஜங்கமஸ்தாவராணாம் லக்ஷ்மீ நாராயணாக்கியம் மிதுனம் அனுபவத் யத்யுதாரான் விஹாரான் ஆரோக்கியம் பூதி மாயுஹு கிருதமிக பகுனா யத்யதாஸ்தா பதம்பஹ தத்த சத்ய சமஸ்தம் திசது புருஷோ திவ்யஹேத்யக்ஷவர்த்தின்னு இந்த ஸ்லோகத்தில் குருநாராயணஜியர் பிரார்த்திக்கிறார். அழகா பெரிய மகானுபாவர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில். இன்றைக்கி அந்த ஜீயர் மடம் 50வது பட்டம் வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது 51வது பட்டம் எழுந்துருள வேணும். முதல் பட்டத்தில் எழுந்துருள் இருந்த சுவாமி கோரநாராயணஜியர்னு பேர். இந்த 3 பேரையும் திருவடி தொழுவோம். இன்றைக்கி வந்த நாளை நாம் நினைவு கொள்ள வேணும். எத்தனையோ யாரையோ நினச்சிக்கிறோம் சமீபத்தில் இருந்தவர்கள் எல்லாம். ஆனால் யாரை நினைக்கணும்? இன்றைக்கி நாம் இருப்பதற்கு காரணமானவர்களை நினைக்கணும். யார் ஸ்ரீரங்கநாதன் இருப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை நம் உள்ளத்திலே நினைக்க வேண்டியது. அது இன்றைய தினம் நம்ம கிடைச்ச பாக்கியம். இப்போ திருப்பாவைக்குள்ளே புகுருவோம். 10வது பாசுரம் நாம் நேற்றைய தினம் அனுபவிக்க தொடங்கியது. நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வெழுந்த கும்பகரணனும் தோற்று உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் நேற்றைய தினம் யாரை எழுப்புகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பெருமான் திருவடிகளிலே மகாவிஸ்வாசம் இருக்கு. புறத்தாழ்வான போல அவர் பொறுப்புப்பா, நமக்கு என்ன இருக்கு, அவரிடத்துல பொறுப்பை வச்சுருக்க, இது பகவத் குடும்பம், நான் எங்கே கரைவது அப்படின்னு அந்த மகாவிஸ்வாசம் இருக்கிற ஒரு பெண் பிள்ளையத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் எழுப்புகிறாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நோற்று சுவர்க்கம், நோன்பு நோற்றாய்ப்போ நன்னா நோன்பு நோற்ற உள்ள இப்போ படுத்துன்னு இருந்தா கிருஷ்ணனை போய் அனுபவிக்க வேணாமா அப்படின்னு இவர்கள் வெளியிலிருந்து கேட்க, சுவர்க்கம் புகுகின்ற, சுவர்க்கம் என்பது தடையில்லாத சுகத்தை அனுபவிக்கிறது. தடையில்லாத சுகத்தை அனுபவிக்க கோலி நீ நோன்பு நோற்றாயே, என்ன நோன்பு நோற்று இப்போ பையன், நீ வர வேண்டாமா அப்படின்னு கேட்க, அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கான்னா எம்பெருமான் திருவடிகளிலே மிக விஸ்வாசம் உடையவளாக இருந்து கொண்டு மகா விஸ்வாசத்தோடு பகவான் திருவடிகளை பற்றி இருப்பவள். நேத்தியே சொன்னேன், பிரபத்தி என்கிற சரணாகதி எவ்வளவு உயர்ந்தது. மற்ற உபாயங்கள் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் கீதையில் சொல்லிகிட்டே போகிறார் எம்பெருமான். இத்தனை யோகங்களையும் அறிவதே பெரிய கஷ்டம். அறிந்து செயல்படுத்துவது கலியுகத்திலே முடியாத செயல். யாரோ சிலரால் அப்படி பண்ண முடியலாம். ஆனால் அப்படி செய்பவர்களுக்கும் கூட எம்பெருமான் சொல்கிறான், பகூனாம் ஜென்மனாமந்தே, பல ஜென்மங்களை கடந்து ஞானவான் மாம் பிரபத்தியதே, ஞானிகள் என்னை அடைகிறார்கள். இப்போ அந்த கர்மஜான பக்தி யோகத்தில் இழிந்தவர்களும் கூட என்னை அடைவதற்கு பல பிறவிகளாகும்னு சொன்னால் எம்பெருமான். அங்கே இப்போ எம்பெருமானார்
நமக்கெல்லாம் ராமானுஜர் உய்வதற்குண்டான அற்புதமான மார்க்கமான சரணாகதிங்கிற மார்க்கத்தினுடைய மேன்மையை தெரிவிக்கிறார். கத்தியத்ரயம்னு பேர், 3 கத்தியங்கள். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம்னு பேர். இந்த 3ல் எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை பிரார்த்திக்கிறார் அழகா. அதில் சொல்கிறார், அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே. வேறு புகழில்லாத அடியேன் தேவரீருடைய திருவடி கீழ் புகுந்து நிற்கிறேன் எம்பெருமானே. சரணாகதியின் மேன்மையை உயர்த்தி சொல்லுகிறார் சுவாமி ராமானுஜர். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கக்கூடிய உபாயமாக சரணாகதி மட்டுமே பொருந்தக்கூடியதுங்கிறத தன் அடியார்களுக்கு வெளியிட்டருளுகிறார் சுவாமி ராமானுஜர். பகவத்கீதையிலே பக்தி சிறந்ததுன்னு சொல்லி முடிச்சுட்டார். ஆனால் கலியுகத்திலே அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டால் கஷ்டமான விஷயம். இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அதற்கு என்ன பேர் அப்படின்னா சாத்தியோபாயங்கள்னு பேர். சாத்தியோபாயம்னு சொன்னால் தான் அதை அனுஷ்டானம் பண்ணி செய்து காண்பித்து அத்தால் பலன் பெற வேணும். பண்ணுறச்சே தப்பு வரக்கூடாது. கொஞ்சம் எங்கேயாவது தப்பாக பண்ணிட்டோம்னு சொன்னால் அது போச்சு, அது பலன் தராது. கர்மயோகம் அனுஷ்டிக்கிறார், சில யஜ்ஞ ஹோமாதிகளை பண்ணுறார். இப்போ பண்ணுறச்சே தவறாக எடுத்துன்னு சொன்னால் போச்சு, அதற்கு பிராயச்சித்தமே நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. சித்தோபாயமாக இருக்க இது சாத்தியோபாயங்கள்னு பேர். அப்படின்னா இவன் அந்த உபாயங்களை எல்லாம் தான் அதை செய்து காண்பித்து அத்தால் ஒரு பலத்தை பெற வேணும். அந்த பலமும் எப்படி கிடைக்கணும்? எம்பெருமான் திருவுள்ளத்தில் பட்டு இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும். இப்போ ஹோமம் பண்ணுறோம், தபஸ் பண்ணுறோம், யஜ்யம் பண்ணுறோம். இந்த பண்ணி முடித்த உடனே அத்தோட பூர்த்தியாச்சு, சமாப்தி ஆகிடுது. மிஞ்சினா அங்கே இருக்க சேஷம் தான், அங்கே சாம்பல் இதெல்லாம் தான் மிஞ்சி இருக்கு இல்லையா? எப்படி இவனுக்கு பலன் கிடைக்கிறது? இவன் பண்ணினாங்கிறத பகவான் திருவுள்ளத்தில் பட்டு அவன் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும். இப்போ இவன் ஒரு விஷயத்தை தான் சாதிக்க வேணும், சாதித்த பிறகு பலன் பகவான்கிட்டேருந்து வாங்கிக்கணும். ஆனால் சரணாகதியில் எப்படி இருக்குன்னார், சித்தோபாயமாக பகவானே இவனுக்கு சாதனமாக இருக்கிறான். இவனுக்கு உபாயமாக இருப்பது பகவானே, சென்று சேர்வதும் கூட எம்பெருமானே. இதான் சரணாகதி பண்ணவர்களுடைய மேன்மை. நம்மாழ்வார் அதனால தான் இந்த சரணாகதியின் மேன்மையை வெளியிட்டருடுகிறார் திருவாய்மொழியில். திருவேங்கட மாமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ரொம்ப அற்புதமான தீர்க்க சரணாகதின்னு பேர். ஸ்ரீராமாயணமே சரணாகதி சாஸ்திரம்னு பேர். ஸ்ரீராமாயணத்தில் ராமருக்கு சரணாகத வத்சலன்னு பேர். யாரெல்லாம் அவன் திருவடியில் விழுகிறார்களோ எல்லாருக்கும் அபயம் அபயம் அபயம்னு சொல்லி கொண்டிருக்கிறவன் ராமபிரான். விபீஷண சரணாகதி என்பது ஒரு சரணாகதியினுடைய முழு நிலையை விவரிக்கக்கூடியது. ரொம்ப அற்புதமான விவரணங்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் பண்ணி போந்திருக்கிறார்கள். அந்த சரணாகதி என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதுன்னா சித்தோபாயம்னு பேர். சாத்தியோபாயத்துக்கும் சித்தோபாயத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, தீபாவளிக்கு ஒரு மாதம் முன்னாடி கடையில் போய் என்ன குவாலிட்டி கிளாத் வேணும்னு பார்த்து அதை வாங்கிட்டு வந்து இவனுடைய மீட்டர் எவ்வளோன்னு கரெக்டாக முன்னாடியே டெய்லர்கிட்ட கேட்டு அளவு கொடுத்து அதை வாங்கி திருப்பி டெய்லர்கிட்ட கொடுத்து டெய்லர் அதை தைக்கறாரான்னு வாரம் ஒரு தடவை கடைக்கு போய் பார்த்து கடைசியாக தீபாவளி வர அன்னைக்கு நாளைக்கு தீபாவளிக்குள்ளே கிடைக்குமா கிடைக்காதா ஷர்ட்டு. ஏன்னா அப்போ தான் அவர் சொல்லுவார், ஏகப்பட்ட பிஸியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தைச்சின்னு இருக்கேன். எப்படியோ ராத்திரி அந்த ஷர்ட்டை வாங்கி அப்பா தைச்சது வந்துருத்துப்பான்னு காத்தால போட்டு பார்க்கறச்சே கொஞ்சம் இந்த பக்கம் சரியா இல்லை, லூஸாக இருக்கு. இதுதான் கர்மஜான பக்தி யோகங்கள் இருக்கிற நிலை. ஆனால் சரணாகதியில் எப்படின்னார், ராத்திரி 12 மணிக்கு தான் கடைக்கே போகிறான், என்ன ரெடிமேட் ஷர்ட் இருக்கோ வாங்கி மாட்டிக்கிறான், டக்குன்னு வந்துவிடும். ரெடிமேட் ஷர்ட் இருக்கே, இதுதான் சித்தோபாயம் சரணாகதி. மற்றதெல்லாம் வாங்கி துணியை வாங்கி தைச்சி கஷ்டப்பட்டு போட்டுக்க வேண்டியிருக்கு, இது சாத்தியோபாயம். அது இன்னைக்கு போகிற காலத்தில் வாயில் யாராவது ஊட்டி விட்டா நன்னா இருக்குங்கிற நிலைமையில் இருக்கும். இப்போ சாத்தியோபாயத்தை எங்கே பிடிக்கிறது, எங்கே அனுஷ்டானம் பண்ணுறது? சித்தோபாயம் என்பது பகவான் சித்தமாக இருக்கான், அவன் திருவடியை பற்றுவதே சித்தோபாயம்.
இதைத்தான் ஆச்சாரியர்கள் சொல்லி காண்பிக்கிறார். நானா முயற்சி பண்ணுகிறேன் என்பதை தவிர்த்து என் முயற்சியெல்லாம் எம்பெருமான் திருவடி கீழ், பொறுப்பெல்லாம் அவரதுன்னு இந்த மகாவிஸ்வாசம் உண்டாவது இருக்கே, இதுக்கு தான் சித்தோபாயம். சித்தமாக இருக்கிற உபாயத்தை பற்றுவது, சரணாகதி பண்ணுவது அப்படின்னு காண்பிக்கிறார். இதை பற்றி பல சரித்திரங்கள் ஆச்சாரியர் சொல்லி கொடுக்குறா. பராசர பட்டருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. பராசர பட்டர் தான் அப்படி ஒரு காட்டு பக்கமாக போகும்படியான ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு திவ்யதேசம் போகிறச்சே. அப்போ ராத்திரி ஆயிடுத்து. யாரோ ஒரு வேடுவன் வீடு, அங்கே விளக்கெறிந்து கொண்டு இருக்க. ராத்திரி பட்டர் போய் அங்கே நிற்கிறார் அழகா. உடனே பெரிய மகான் வந்திருக்காருன்னு உடனே வரவேற்கிறான். அவன் வாரும் வாருன்னு உட்கார வைக்கிறான். என்ன பாக்கியம், எங்களுக்கு எங்கள் குடிசைக்கு நீங்களே வந்திருக்க அப்படின்னு அவரை எழுந்தருளை பண்ணி, அவருக்கு என்ன கொடுக்கறது, அவனால் என்ன கொடுக்க முடியும், தேனும் தினைமாவும். இது ஆச்சாரமாக இருக்கக்கூடிய விஷயம். அவர் இருக்கிறதா பட்டருக்கு சமர்ப்பிக்கிறான். எப்போவுமே ஆச்சாரியர்கள் ஒரு இடத்துல வந்தால் அவளுக்கு பேசியே பழக்கம். பேசுவார், எவ்வளவு பேசுவார், பேசிற்றே பேசும் ஏக்க கண்டர்கள், இப்படிலாம் பேர் அவளுக்கு. பட்டருக்கு கேட்கவே வேண்டாம், பேசும் பெருமாளின் புத்திரர், பேசிகிட்டே இருப்பார். அற்புதமான திருவாக்குகளை முத்துதிருப்பார். வேடுவனை பார்த்து கேட்குறாரப்பா, இன்றைக்கி எதான செய்தி உண்டா, என்ன விசேஷம், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவனை கேட்குறார். நான் வேடுவன் சொன்னான், இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியம் சுவாமி, ஒரு சம்பவம் ஆச்சரியமாக நடந்ததுங்க. என்ன நடந்ததுப்பா அப்படின்னு கேட்க உடனே அந்த வேடுவன் சொன்னான், இல்லை சாமி, ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, ஒரு முயலை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கிடந்தேன். இந்த முயல் பொரிய வச்சேன். ஏன்னார் ஆழ்வார் சொல்கிறார், அதாவது ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே, இந்த காக்கை பின்னாடி போவாளா முயலை விட்டு அப்படின்னு சொல்கிறார். அது அவனுக்கு பிடிச்சிருக்கு போட்டிருக்கு, அந்த முயலை பிடிக்கணும், அந்த மாமிசத்தை எடுத்துக்கணும். அவன் அவனுடைய ஜாதிக்கு தகுந்தபடி தானே இருப்பான். அப்போ முயலை பிடிப்பதற்காக ஒரு அழகான ஒரு வாங்கி வச்சேன். அங்கே முயலை பிடிப்பதற்குன்னு உண்டான ஒரு வலையை வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி மாட்டித்து ஒரு முயல். அது ஒரு குட்டி முயல் மாட்டித்து. உடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு, சின்ன முயல் கிடச்சிது அப்படின்னு அந்த முயலை 2 காதையும் பிடிச்சி தூக்கின்னு வரான். அது 2 காலை பிடிப்பா, அப்போ 4 காலையை வச்சு அது கஷ்டப்பட்டுருக்கு. 2 காதை இவன் நன்னா பிடிச்சி தூக்கி நடந்துட்டு வரான். அப்படி நடந்துட்டு வரச்சே அங்கேருந்து ஒரு பெரிய முயல் ஓடி வருது. இந்த பெரிய முயல் இவனை பார்த்து இப்படி கையை கூப்பி நிற்கிறது, மேலே பார்த்து அவனை பார்த்துட்டே நிற்கிறது, முகத்தில் சோகமாக இருக்குது. திருப்பி என்ன பண்ணுறதுன்னா, இவன் நடந்து போயிட்டே இருக்கான். அது திருப்பி பக்கத்தில் வருது, அவனை ஒரு 2 சுற்று சுற்றுறது. அப்படியே திருப்பி கொஞ்சம் தூரம் போகிறது, அவன் பக்கத்தில் வருது, அவன் காலை பிடிச்சிக்கிறது. இந்த பக்கத்தில் பார்த்தா கையில் இருக்கிற அந்த குட்டி முயலை அது பார்த்துட்டே இருக்குது, ஏக்கத்தோடு பார்க்கறது. இந்த வேடுவனுக்கு புரியறது, ஓ இதனுடைய தாய் முயல் போல் இருக்குது, குட்டி முயலாக இருக்கக்கூடியதை பிடிச்சிட்டோம் நாம், இந்த தாய் அதை பொறுத்துக்க முடியாமல் கதறுகிறாள் போல் இருக்கு அப்படின்னு இவனுக்கு புரியுது. இவன் அதை பற்றி லட்சியம் பண்ணல, இவனுக்கு ரொம்ப நாளாக காத்துன்றதுதான் இப்போ கிடச்சிடுது. இப்படி எடுத்துன்னு போயிட்டு இருக்கான், தொடர்ந்து விடாத அவனுடைய பாதங்களை பிடிக்கிறது. அவன் சொன்னான், எனக்கு என்னை பிடிச்சுட்டே இருக்கிறச்சே எனக்கு என்ன தோணிதுன்னு தெரியல, சரி போ அப்படின்னு கீழே விட்டுட்டேன். அது சந்தோஷமாக போச்சு, துள்ளி குதித்து. சரித்திரம் கேட்ட பட்டர் ரங்கநாதான்னார், மயக்கம் போட்டு விழுந்தாராம் கீழே. அடுத்த வார்த்தை பேசலையாம் பராசர பட்டர். எழுப்பி என்னாச்சோன்னு எழுப்பி நான் சொன்னார், ஆஹா சரணாகதி சாஸ்திரத்திற்கு ஒரு பிரமாணம் கிடைத்தது என்னார் பட்டர். என்ன பிரமாணம்னார், தன்னுடைய தொழிலே வேட்டையாடுவது, பேரே வேடுவன். வேட்டையாடுறதே தொழிலாக இருக்கிறவன், மனதிலே இரக்கம் என்பதே அற்றவன், ஒரு முயல் தன் காலை பிடிச்சதுங்கிறதுக்காக அன்றைய தன்னுடைய உணவையே, நீண்ட நாள் ஆசைப்பட்ட உணவையே விடுகிறான்னா, கருணையே வடிவெடுத்த சர்வேஸ்வரனின் பாதங்களை பற்றினார் எங்கேயாவது கைவிடப்படுவாரான்னார் பட்டர். அவன் திருவடியை பிடிச்சா விடுவனா எம்பெருமான்? நம்மை அனுகிரகம் பண்ணுவதற்கே இருக்கான். திருவேங்கனுடையான் சொல்றார், பிடி பிடிங்கிறார், என் காலை பிடிப்பா பிடின்னு இப்படியே கச்சிட்டு இருக்கார் திருக்கரத்தை பார்த்து. ஸ்ரீரங்கநாதர் சொல்றார், அபயம் அபயம், பயப்படாத, நான் இருக்கேன் நான் இருக்கேன். இப்படி எம்பெருமான் நமக்காக காத்திருக்கிற பொழுது அவன் திருவடியே தஞ்சம் என்று பற்றுகிற நாம அவன் கைவிடுவது என்பது ஆகாது. இதுவே பிரமாணம்னு. இவனுக்கு இரக்கம் ஏற்படுதே, அப்ப சர்வேஸ்வரனுக்கு இரக்கம் ஏற்படாதா? ஆச்சாரியர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பொதுவான நிகழ்ச்சிகளை சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரமாணங்களோடு கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய மேன்மையை உணர்ந்து கொள்வார்கள். அதான் ஆச்சாரியர்கள். சம்பிரதாயத்தை கருத்துக்களை உபன்யாசம் சொல்றச்சே ரொம்ப நன்னா புரியுறது, சுவாமி முடிஞ்சு போர்ச்சேன்னார், அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் போச்சு.
இந்த உபன்யாச கருத்துக்கள் எப்படி பயன்படணும்? வாழ்க்கையில் அது பயன்படும்படியாக மாறணும். கற்க கசடர சொன்னா போருமேனா, கற்ற பின் நிற்க அதற்கு தக. கசடர கற்றல் மட்டும் போராது, நீ கற்றதை எப்படி உன் வாழ்க்கையில் கடைபிடித்து காண்பிக்க வேண்டும் என்பது முக்கியம். இதுதான் ஞானம் அனுஷ்டானம்னு பேர். ஒரு பக்கம் நீ அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு, இன்னொரு பக்கம் அந்த அறிவை எப்படி சத்தாக விநியோகம் செய்து கொள்ளுகிறாய். அப்போ எம்பெருமான் திருவடியை தஞ்சமாக பற்றுகிறோம், உபாயமாக பற்றுகிறோம். அடைவது யாரன்னா பகவானையே அடைகிறோம். உலகத்தில் ஏதான ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அந்த விஷயத்தை அடைந்தோம். பிளேனில் போகிறார், போய் இறங்கின இடம் வேறு இல்லை, எனக்கு பிளேன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பிளேன்லேயே உட்காந்துட்டு இருக்கேன், அடுத்தது இருக்குது ட்ரிப்பு இறக்கி விட்ருவோம் நாங்கள். சொல்லுவாளா மாட்டாளா? இப்போ இவர் போய் பெருமாளே உபாயம், பெருமாளே உப்பேயம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஆச்சரியமாக சொல்லுவார். எங்கள் பராசர சிரசர பட்டர் சுவாமி, கோருகொண்டா பட்டர் சுவாமின்னு திருநாமம் வைகுண்டவாசி, அவர் திருவடிகள்லாம் முமுட்சுபடி காலக்ஷேபம் கேட்டோம் அடியோன்லாம். இன்றைக்கி திருத்தி இந்த வாக்கை சொல்லும்படியாக பயன்படுத்தி கொடுத்தவர் அந்த சுவாமிகள் தான். எங்கள் தாத்தா கோருகொண்டா பட்டர் சுவாமின்னு எங்கள் தாத்தாவை சொல்லுவோம் அழகா. அவர் சொல்லுவார் அற்புதமான கதை. ஒரு ராஜா அறிவிப்பு போட்டான், தண்டோரா வச்சு போட்டான் எல்லா இடங்கள்லையும். என்ன, யாரெல்லாம் வருகிறீர்களோ அரண்மனைக்கு இலவசமாக தங்கம் வழங்கப்படும். நமக்கு இலவசமாக எதான கொடுத்தா போரும் முழுக்க. ஆனால் எல்லாரும் அவரவர்களுக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு வாங்கும். ராஜா பெரிய தண்டோரால அறிவிச்சிட்டோம். இதை கேட்டாலும் இல்லையோ, வெறும் சாதாரணமாக கொடுத்தாலே போச்சு, தங்கமே கொடுக்குறான்னா அவன் வீட்டில் இருக்கிற ஒரு கோடி சாக்கை எடுத்துன்னு போகிறான். ஒருத்தருக்கு ஒரு பை தான்ட்டான், ஒரு கோணி சாக்கை எடுத்துக்கிறான், இன்னொருத்தன் கணக்கிற பையை வச்சுக்கிறான். எதெல்லாம் கிடைக்குமோ கூட எடுத்துகிட்டு போகிறான். ஒருத்தன் எத்தனையோ எடுத்துகிட்டு போய் நிற்கிறான், பெரிய வரிசை. இந்த க்யூவில் ஒத்தொத்தராக வாங்கிட்டு போகிறான், எல்லாருக்கும் ராஜா அள்ளி அள்ளி கொடுக்குறான். அதில் நம்ம போல் ஒருத்தன் போய் நிற்கிறாங்க. என்னென்ன கை வெறும் கையாக இருக்கு, ஒன்றுமே இல்லாமல் போய் நிற்கிறான் அந்த இடத்துல. அதில் நின்று இருக்கிறச்சே எல்லாருக்கும் கொடுத்துருக்க ராஜா இவன் டேர்ன் வருது. பார்த்து கேட்குறான், என்னப்பா இது, நீ ஒன்றும் கொண்டு வரலையா? தங்கம் கொடுக்குறோன்னு இவ்வளோ வச்சுட்டு இருக்கேனே, வாங்கிட்டு போகிறதுக்கு மனம் இல்லையான்னா. அவன் சிரிச்சுட்டே சொன்னான், ராஜா இவ்வளோ தங்கத்தை கொடுக்குற நீர் ஒரு பையும் சேர்த்து கொடுக்க மாட்டேறான்னு. இதுக்கு நான் தனித்து எடுத்துன்னு வரணுமான்னு அழகா. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ தங்கம் இவன் அடைய வேண்டியதொன்று, தங்கத்தை எடுத்துன்னு போகக்கூடிய பையங்கிறது நீர் கொடுக்கறதே போகிறோம். இப்போ எம்பெருமான்கிறவன் ஸ்வர்ணமாக இருந்தால் அந்த ஸ்வர்ணத்தை சேர்ந்து தானே வழங்குபவனாகவும் எம்பெருமான் இருக்கிறான். அவனே வழியாகவும் இருந்து அவனே அடைவிக்கப்பட வேண்டிய பொருளாகவும் இருக்கிறான். பிராபக பிராப்பியங்கள்னு சொல்லுவார் ரெண்டு. பிராபகம் அப்படின்னு சொன்னால் உபாயம், வழின்னு பேர். பிராப்பியம் அப்படின்னு சொன்னால் அடையக்கூடிய பொருள், பலம்னு பேர். இப்போ வழியாகவும் தானே இருக்கான், அடைந்து அனுபவிக்கத்தக்க பொருளாகவும் பகவான் இருக்கான். யாரை ஆழ்வீர் சரணமாக பற்றினீர்? எம்பெருமானை சரணமாக பற்றினேன். புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன் திருவடி தஞ்சம்னு பற்றினேன். சரி, யாரை அடைய போறீர்? எம்பெருமானைத்தான் அடைய போகிறேன். பற்றினதும் பகவானை, அடைவதும் எம்பெருமானை. இதுதான் சரணாகதிங்கிற மார்க்கம். இதுதான் சொல்கிறார் அழகா, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோன்பு நோற்று, எப்படிப்பட்ட நோன்பா நம்மளோட இருக்கணும்னு சொன்னால், சரணாகதிங்கிற உயர்ந்த மார்க்கத்தை மகாவிஸ்வாசம் என்கிற ஒன்றை கொண்டு பற்றி நிற்கலாம். மற்ற மார்க்கங்களுக்கெல்லாம் நிறைய சிரமங்கள் இருக்குது. இப்போ சரணாகதியில் கர்மஜான பக்திகள் இல்லையான்னா எல்லாம் வேறு வேறு ரூட்டில் வந்துடும் உள்ள. ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் ஆச்சாரியர்கள். சொல்கிறச்சே ஆழ்வார்த்தனரி ஊர்லலாம் போனேன்னா இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கும், பின்னாடி புழக்கடை வழியாக ஒரு வாசல் இருக்கும். அவ்வளோ பெரிய ஆகும், இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்குமா இருக்கும். இந்த ஞான கர்மஜான பக்தியெல்லாம் நேர் ரூட்டில் வராது, பின்னாடி ரூட்டில் வந்துடும். புழக்கடை வழியாக அந்த வாசல் வழியாக உள்ள அடைவு. கர்மம் கைங்கரியத்திலே புகும், ஞானம் ஸ்வரூப பிரகாசத்திலே புகும், பக்தி பிராப்பிய ருச்சியிலே புகும் என்று ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிறார். இது அற்புதமாக பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறார். சித்தோபாயமாக இருக்கிற எம்பெருமானை பற்றி இருப்பதாலே உனக்கு எந்த விதத்திலையும் சலனம் இல்லை, கவலை இல்லை, நல்ல விஸ்வாசத்தோடு கிடக்கிறாய். நீ வரட்டம்பா, அவன் என்னை பற்றிக்கிட்டம்பா அப்படின்னு அந்த மகா விஸ்வாசம் தலையெடுத்து கிடக்கிறாய் நீன்னு சொல்கிறான். உள்ளே இருக்கிறவள் அப்படி இருந்தால் வெளியில் இருக்கிறவள் ஏன் பதறா? அவளுக்கு என்னாச்சு அப்படின்னா, அவளுக்கும் அந்த சித்தோபாயமாகிற கிருஷ்ணனைத்தான் பற்றி இருக்கா. ஆனால் அவளுடைய எண்ணம் என்னன்னா, சீக்கிரம் பகவானை அடையணும், பலத்தை சீக்கிரம் பெறணும்.
உடனே பெறணும். ஆழ்வார்களில் சம்சாரத்தில் அடிக்கொதித்திருப்பவர்கள் ஆழ்வார்கள். நாமெல்லாம் எப்படி இருப்போம்னா, இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டமே சுவாமி, இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டமே, இன்னும் எத்தனை நாள்னா, இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 10 வருஷம், இப்படியே போனால் என்னன்னார், எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் முடிவதுன்னு சொல்ல மாட்டோம். ஆழ்வார்களுக்கு அப்படி இல்லை. எப்பொழுது உன்னை கூடுவோம், எப்பொழுது உன்னை கூடுவோம்னு வெயிலில் நின்னா எப்படி அடிக்கொதிக்குமோ அப்படி இருப்பாடாம். வெளியிலே இருப்பவர்கள் அப்படி பதறுகிறார்கள். இது ரெண்டா பிரிப்பு. ஆர்த்த பிரபன்னர்கள், திருப்த பிரபன்னர்கள்னு ரெண்டா பிரிப்பு. நாமெல்லாம் வரபோது வரட்டோம்னா திருப்த பிரபன்னர்கள், இப்பயே வேணும்னா ஆர்த்த பிரபன்னர்கள் அப்படின்னு பிரித்து சொல்கிற அழகா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அம்மனாய் அப்படின்னா, அம்மா எங்களுக்கு ரட்சகையானவளே, நீ இப்படி உறங்கி கொண்டு இருக்கலாமா அப்படின்னு அடுத்த வார்த்தை கேட்குறா. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். பதில் மாற்றம் சொல்ல வேண்டாமா? இந்த வார்த்தை பேசுகிறோம், இத்தனை அர்த்தங்களை சொல்லுகிறோம் நாங்கள் இங்கிருந்து கொண்டு. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நீ எப்படி இருக்காய்னா, மாற்றமும் தாராரோ. ஒரு திருப்பி ஒரு வார்த்தை பதில் சொல்லுவது என்பது இல்லாதபடி இருக்கிறது. சரி, பதில் தான் சொல்லலை, வந்து வாசக்கதவையாவது திறக்கலாமே. வாசல் திறவாதார் கேட்டார். வாயையும் மூடணும், கதவையும் மூடணுமா? கொஞ்சம் வாயையாவது திறக்கலாமே, இல்லை போனா போகிறது கதவையாவது திறக்கலாமே. இரண்டையும் செய்யாதபடி மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். அதற்கு என்ன காரணம்னா, எம்பெருமானுக்கு உன்னுடைய வாக்கையும் உடம்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறாயா? கிருஷ்ணன் உன்னோட இப்போ கூட இருக்கானா? எம்பெருமான் இவளிடத்துல ரொம்ப ஈடுபாடு மிக்கவன் எம்பெருமான்ங்கிறதால உன்னோடு தனித்து இருக்கானோ கிருஷ்ணன் அப்படின்னு இவாள்லாம் வெளியிலேருந்து நினைக்கிறான். அதனால தான் நீ எழுந்து வராமல் இருக்கியா இன்னும் அப்படின்னு உள்ள கேட்கறச்சு. அப்போ அவள் சொல்கிறா வார்த்தை, பதில் சொல்கிறா. கிருஷ்ணனானவன் இங்கே வந்தான்னு நீங்கள் எப்படி சொல்லுவேள்? பாருங்க, வாசகதவு பூட்டியிருக்கா இல்லையா? உங்களாலே உள்ளே வர முடியல. அவன் எப்படி வந்தான்னா, இல்லை அவன் வந்திருக்கான்கிற வாசனை தெரிகிறது. என்ன வாசனை? நான் நாற்றத்துழாய் முடி. நாற்றம் அப்படின்னா தமிழில் வாசனை, நறுமணம்னு அர்த்தம். இன்றைக்கி தான் நாம் அதனுடைய இதையே மாற்றிட்டோம் அர்த்தத்தையே. நாற்றம் அடிக்கிறதுனா போச்சு, வேற ஒன்று அர்த்தம் ஆயிடுறது. துர்நாற்றம்னு பேர். நாற்றம்னா நறுமணம்னு அர்த்தம் தமிழில். நாற்றத்துழாய் முடி. நாற்றத்துழாய் அப்படின்னா நறுமணம் மிக்கதான திருத்துழாய் மாலை அணிந்தவனாக இருக்கக்கூடிய நாராயணன். எங்களுக்கு தெரியறதே, அந்த திருத்துழாய் வாசனை வருதே, கண்டுபிடிச்சிருவா. அடியார்கள் எம்பெருமானோட ஒன்றி இருக்கிறவா எம்பெருமானுடைய வாசனை என்னன்னு கண்டுபிடிச்சிருவா. சில பேர் நம்ம வீட்டுக்கு அழைச்சோன்னா உட்கார்ந்த உடனேயே இன்னைக்கு உங்கள் வீட்டில் இதான சாப்பாட்டு மெனும்பா. எப்படி கண்டுபிடிச்சேன்னா, வாசனையே எனக்கு காமிச்சு கொடுக்கறது. அதுபோல் இவர்களுக்கு அவ்வளோ ஒரு ஷார்ப்பு. கிருஷ்ணன் உள்ளதான் இருக்கான். எப்படி தெரியறது? அவன் திருத்துழாய் மாலை அணிந்தவன். பகவான், பகவான் என்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கு. இந்த பகவான்கிற சப்தம் இருக்கு, ரொம்ப உயர்ந்த சப்தம். பகவத் சப்தவத்து அப்படிம்பார் ஆச்சாரியர்கள் சொல்கிறச்சு. சுவாமி ராமானுஜர் தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்தில் அதை விவரிக்கிறார். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு பிரம்மசூத்திரம் முதல் வாக்கியம் தொடங்குகிறது. இந்த இடத்துல அத்ராயம் அதசப்தா ஆனந்தரியே பவதி என்று சுவாமி ராமானுஜர் இதற்கு வியாக்கியானம் பண்ணுறார். நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் பார்த்த பிறகு, அதாவது இதில் அந்த இடத்துல வரைச்சே பூர்வ மீமாம்சைன்னு பேரங்க. அதன் பிறகு அத ஆகையாலே அப்படின்னா அதில் கிடைக்கிற பலமெல்லாம் அல்பம் என்றும், அதில் கிடைக்கக்கூடிய பலங்கள் எல்லாம் அஸ்திரம் என்றும் நமக்கு எண்ணம் ஏற்பட்டு இதற்கு மேம்பட்ட பலன் வேணும், மகத்தான பலன் வேணும், பிரம்மத்தை அறிய வேணும். உலகத்தில் இன்பங்களை நோக்கி ஓடுகிற இவன் இன்பத்தில் கிடைக்கிற இன்பம் குறைச்சலாக இருக்குது, சொர்க்கம் வரைக்கும், சத்தியலோகம் வரைக்கும். ஆனால் அந்த இன்பத்துக்கு நடுவில் நிறைய துன்பம் வருது, இன்பமும் தொடர்ச்சியாக கிடைக்கல. அப்போ பகவானை அறிய வேணும்னு ஆசைப்படுகிறான். பிரம்ம ஜிக்ஞாசா. பிரம்ம ஜிக்ஞாசானா பிரம்மத்தை அறிய வேண்டும் என்கிற ஆசை. எப்போ வருது இவனுக்கு? உலக விஷயங்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கறச்சே இதெல்லாம் நிலையில்லாததாக இருக்கே, இன்பமற்றதாக இருக்கே, துன்பத்தோடு கூடியதாக இருக்கே. அப்போ என்ன தோணணும்? இன்பமானது என்ன? பெரிய இன்பமானது என்ன? நிலையான இன்பமானது என்ன? இதுதானே நமக்கு வரணும். நம்ம வீட்டில் ஒரு பசு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், நாயை வளர்க்குறோம். அந்த நாய் கேட்குமா, நிலையான இன்பம் என்ன சுவாமி?
எதுன்னு எடுத்துக்கிறது அதுக்கு யோசிக்க வருமா? அன்னைக்கு சாப்பாடு போட்டால் சாப்பாடு, அடுத்த நாள் என்ன வேணுமோ அதை பார்க்க போடும். நாமும் அதை போல மட்டும் இருந்தா ஆறாவது அறிவின் உபயோகம் என்ன? ஆறாவது அறிவு என்ன யோசிக்கணும்? மனித வாழ்க்கையில் இடர் தொடர்ந்து பார்க்கிறோம். இன்னைக்கு எனக்கு வரல, நாளைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறச்சே எனக்கு தெரியறது நாளைக்கு எனக்கு வரப்போகிறது. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், அவருக்கு ஒன்று ஆரச்சே, நாளைக்கும் அது எனக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உலகத்திலே இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருகிற பொழுது, நிலையானதாக இல்லாத பொழுது உன்னுடைய அறிவு என்ன தூண்டணும்? ஒன்ன நிலையான இன்பம் எங்கே, மகத்தான இன்பம் எங்கே, எங்க கிடைக்கும், எங்க போகணும்? அப்படி யோசிக்க ஆரம்பிச்சவனுக்கு விடை எது தெரியுமா கிடைக்கும்? பிரம்மா, பகவான் தான், பரம்பொருள் தான். இதைத்தான் எல்லா நூல்களும், தமிழில் இருக்கிற எல்லா நூல்களும் அழுத்தி சொல்லுகின்றன. திருக்குறள் பேச வந்தது 3 பாலத்தான் பேச வந்தது: அறம், பொருள், இன்பம். அவ்வளோதான் பேச வந்தது. அதை தாண்டி சொல்லக்கூடிய மோட்சங்கிறத பற்றி பேச வரல. ஏன்னார் அது உயர்ந்த தத்துவம். ஆனால் சொல்ல வேண்டியதை முதல் 10 குறளையே அடக்கி சொல்கிறார். ஆதி பகவன், ஆதி பகவன் வார்த்தையை உபயோகிக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ஆதி பகவன் சொன்னா எவன் எல்லாவற்றிற்கும் மூல காரணமானவனோ. பகவத் சப்தம்னா, பகவத் சப்தம் என்பது அந்த 2 அக்ஷரங்களுக்கும் 3 குணங்களோட 6 குணங்கள் உடையவன் சொல்றோம். ஞான, சக்தி, பல, ஐஸ்வர்ய, வீரிய, தேஜா என்கிற இந்த 6ம் இருப்பவனுக்கு தான் பகவான்னு பேர். இதில் ரொம்ப டீப்பாக நாம் போல, ஆனால் இது தெரிஞ்சுக்கலாம்னா என்ன, பிரம்மம்னா என்ன, பகவான்னா என்ன, பரம்பொருள்னா யார், இறைவன்னு சொன்னால் இது எல்லாம் ஒரே சப்தம்தான். சினனிம்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், ஒரு பொருளை உடையதாக இருக்கக்கூடிய சொற்கள். இப்போ இந்த சப்தங்கள் எல்லாம் உடையவனுக்கு சில அடையாளங்கள் இருக்கும். பரபிரம்மம், பரபிரம்மா அப்படின்னு அவனை வேதம் சொல்கிறது. அந்த பிரம்மத்தை அறியவன், பிரம்ம ஆனந்தத்தை அடைபவன் அப்படின்னு வேதம் சொல்கிறது அழகாக நிறைய. அதுதான் உனக்கு வேண்டியது. ஏன்னார் எவன் உலகத்திற்கு காரணமானவனோ, மூலமானவனோ அவனை தியானித்தாதான் உன்னுடைய பிறவி பிணி நீங்கும். யாரை தியானிக்கணும்னு இருக்கு. ஒருத்தர் 6 மாசமா அலையிற, என்னுடைய பட்டா மாற்றணும் சார், பட்டா மாற்றணும் சார், பட்டா மாற்றணும் சார். கடைசியில் தான் தெரிஞ்சுது அவர் அலைய வேண்டிய டிபார்ட்மெண்ட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட், போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் நிற்கிறார். ஐயோ, போஸ்ட் ஆஃபீஸ் நினச்சேனே, ஐயோ இங்கே போய் வருவீங்களா சார், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏன்பா 6 மாசமா வரேனே சொல்லக்கூடாதா? தெரியலையே. அப்போ நீ மோட்சத்தை அடையணும்னா வேற எங்கேயோ போகக்கூடாது. திருச்சியில் நிற்கிறார், நான் திருநெல்வேலிக்கு புறப்படணுங்கிறேன். உடனே அவர் சொல்கிறார் வாருங்க போகலான்னு ஏறி உட்காந்தா சென்னை போகிற பஸ். இது எப்படின்னா நேர் ஆப்போசிட்டில் போகிற பஸ். தெற்கு பக்கமாக வர வேண்டியதவர் வரலைன்னா வந்து சேர வேண்டிய இடமும் தப்பாக இருக்கு. இப்போ வேதம் சொல்லித்து யாரை நீ அறிய வேண்டும்? காரணம் தூ தியயா. எவன் இவ்வுலகத்திற்கு மூல காரணமோ அந்த மூலகாரமாகிற பரணம்பொருளை அறிய வேணும். அறிந்தால்தான் உனக்கு மோட்சம், அறிந்தால்தான் உனக்கு ஆனந்தம். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். இந்த பிரம்மத்தை அனுபவித்திருக்கிற ஆனந்தம் இருக்கு, அதை அறிம்பவர்களுக்கு தான் தெரியாது. அந்த ஆனந்தத்தில் திளைத்திருப்பார்கள் அவர்கள். எதை கண்டு பயம் இல்லை, எதை கண்டு அவர்களுக்கு வருத்தம் இல்லை. அந்த பிரம்ம ஆனந்தத்தை அடையணும்னா அந்த பிரம்மம் யாரு, பரபிரம்மம் யாரு, அதை உணரணும். ஆழ்வார் எளிமையாக தமிழ் பிரபந்தத்தில் காட்டி கொடுக்குறார். வேதம் தான் கஷ்டம், ஸ்மிருதிகள் தான் கஷ்டம், புரியாது நமக்கு. தமிழ் திவ்ய பிரபந்தம் காட்டி கொடுக்கிறார். இனியறிந்தேன் ஈசர்க்கும், இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம். இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனியறிந்தேன் காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நான். ரொம்ப அழகான வார்த்தை. நான்முகன் திருவந்தாதியிலே திருமிழ்ச்சி ஆழ்வார் சொல்றார், இனி அறிந்தேன் பெருமானே, இனி நன்றாக அறிந்தேன். அந்த ஆழ்வார் சொல்லலாம். ஏன்னார் அவர் புகுறாத சமயங்கள் இல்லை. திருமிழ்ச்சி ஆழ்வார் எல்லா மதங்களுக்குள்ளேயும் போய் இருந்துட்டு வந்திருக்கார், சமயங்களுக்குள்ளேயும். ஒரு சமயத்தை விடல. எதுல உண்மை இருக்கு, கடைசியா எங்க வந்து தேறினார்? எம்பெருமான் திருவடி கீழே புகுந்து அவர் திருத்தப்பட்டார்.
பேயாழ்வாராலே திருத்தி பணிகொள்ளப்பட்டவர் திருமிசை ஆழ்வார். அப்ப சொல்றார் சிரமா, இன்னைக்கு புரிஞ்சது எனக்கு என்ன காரணம், நீ கற்றவை நீ கற்பவை நீ, இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் நீ. யார் நீர்னார்? நாரணன். இதெல்லாம் ஆழ்வார்கள்லாம் ரொம்ப ஆராய்ந்து அருளி செய்யணும். நமக்கு எளிமையான சில அடையாளங்கள் வச்சிருக்கான் எம்பெருமான். ஆளவந்தாருங்கிற ஆச்சாரியர் தம்முடைய ஸ்லோகத்தில் அதை விவரிக்கிறார். கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா கஃப் புண்டரீகணயனஹா புருஷோத்தமக்கா. கஹான்னு சொன்னால் யாருன்னு அர்த்தம். கஸ்ரீ ஸ்ரீயா திருவுக்கும் திருவாகியவன் யாரு எவன் கேட்கிறார் ஆழ்வார். இது ஆளவந்தார் கேட்கிறார். பரமசத்வ சமாஸ்ரயக்கா மிகவும் சத்வகுணமே வடிவெடுத்தவன் எவன். கஃப் புண்டரீக நயனஹா எவன் தாமரை போன்ற கண்ணான், தாமரை கண்களை உடையவன் எவன். அதுக்கு மேலே சொல்றார், அதற்கு மேலே கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா க புண்டரீக நயனஹா புருஷோத்தமக்கா, புருஷோத்தமன் எவனோ. இப்போ இதெல்லாம் என்னன்னா பகவான் என்பதை நிரூபிப்பதற்கு சொல்லப்பட்ட தனித்துவமான அடையாளங்கள். யார் பகவான்கிற கேள்விக்கு சிலவற்றை சொல்லணுமே, சில அடையாளங்களை சொல்லணுமே. அந்த தனித்துவமான அடையாளங்கள் அதை சம்ஸ்கிருதத்தை சொல்கிறச்சே புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்னு பேர். இவன் தான் பகவான் என்று எது காட்டி கொடுக்கிறதோ. தெருவில் வந்துட்டோம், இந்த வீட்டில் நிற்கிறோம், ஒரே ஃபோன் தான். சார் வந்துட்டோம் உங்கள் வீட்டில், எது சார் வீடு? இந்த பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கு பாருங்க, அதுதான். உடனே நமக்கு என்ன அடையாளம் தெரியறது? பச்சை பெயிண்ட்டு, அது அவருடைய வீடு. உடனே உள்ளே புகுறோம். உள்ளே போன உடனே பார்க்குறோம், அங்கே கதவு இருக்குது, மரம் இருக்குது, அங்கே வேறு ஏதோ வச்சுருக்கார், சோஃபா செட் வச்சுருக்கார், படங்கள் வச்சுருக்கார். உள்ள புகுந்த பிறகு பகவான் யார் என்று அறிந்த பிறகு அவன் அடையாளங்களை குணங்களை சொல்லுகிறோமோ அது பேர் நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்கள்னு பேர். அவனுக்கு நிறைய இருக்குது. சௌசீல்ய, வாத்சல்ய, காருண்ய, மார்தவ, ஆர்ஜவ, காம்பீரிய, ஔதாரி, எத்தனையோ குணங்கள் இருக்கு. அதெல்லாம் அவன் யார் என்று அறிந்த பிறகு உள்ள போய் பார்க்கிறோம். இப்போ வெளியில பகவான் யாருன்னு சொல்லி கொடுக்கணுமே, அவன் யார் என்பதை நிரூபிப்பதற்கு சில அடையாளங்கள். இது எப்படிப்பட்ட அடையாளங்கள்னா வேற யார்கிட்டையும் இல்லாத அடையாளங்கள். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவான், யுனிக் அப்படின்னு. யுனிக் குவாலிட்டி தமிழில் சொல்லணும்னா தனிச்சிறப்பானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு மட்டுமே உண்டானது, வேற யாருக்கும் இல்லாதது. யார் பரமாத்மாப்பா? யார் திருமார்பல மகாலட்சுமி இருக்காளோ அவனே பரமாத்மா. யார் கருடனை வாகனமாக உடையவனோ அவனே பரமாத்மா. யார் பரமசாத்விகனோ அவனே பரமாத்மா. யார் தாமரை கண்ணனோ அவனே பரமாத்மா. அத போல யார் திருத்துழாய் மாலை அணிந்தவனோ அவனே பரமாத்மா. இது எம்பெருமானுடைய சொரூபத்தை நிரூபிப்பது. நாற்றத்துழாய் முடி நாராயணன். இந்த திருத்துழாய் மாலையை எம்பெருமான் சூடிக்கொண்டிருப்பானா. ஏன்? துளசி என்பவள் எம்பெருமானுக்கு மிக 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 விரும்பப்படுமவள், பரம பவித்திரையானவள். கேசவப்பிரியேன்னு அவளை சொல்கிறோம். துளசி மா அமிர்தோசி கேசவப்பிரியே. துளசியை எப்படி போற்றணும் தெரியுமா? பகவானுக்கு உகந்திருக்கிற பல விஷயங்கள் இருக்குது. அடியார்கள் ஒன்று, பிராமணோத்தமர்கள், வேதம் கற்றிருக்கக்கூடிய பெரியோர்கள், அதற்கு மேலே பசுக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இடங்கள், அதற்கு மேலே துளசி வனம், இதெல்லாம் பகவான் இருக்கிற ஸ்தலம். இதற்கு மத்தியத்தில் வசிக்கணும்னு ஆசைப்படணுமா. பெரியோர்கள் சொல்லுவா, கோமத்தியே வசாம்யகம். அந்த காலத்தில் நம்ம பெரியோர்கள்லாம் பசு கொட்டில் வச்சுருந்தா முதல் காத்தால் போய் கண் விழிக்கிறது அங்கே தான் விழிப்பாங்க. அங்கே தான் போய் முதல்ல சேவை பண்ண தொடங்குவாங்க. ஏதோ தெரியாமலாம் பண்ணலை, ரொம்ப உணர்ந்து பண்ணி இருக்கிறார்கள். ஏன்னா அங்கே மகாலட்சுமி வாசம் பண்ணுறான். கேசவப்பிரியேன்னு பேர் திருத்துழாய். எம்பெருமானுக்கு ரொம்ப உகப்போடு கூடியவள். அவள் அப்படி பூஜிக்க வேணுமா. அந்த துளசிக்கு பண்ணுற பூஜையே அவனுக்கு நற்பலன்களை கொடுக்கறது. எத்தனை கொடுக்கறதுன்னு சொல்கிறது அழகா சாஸ்திரம் சொல்கிறது ஒரு பக்கம், சயின்ஸ் சொல்கிறது கிட்டத்தட்ட பல நூறு வியாதிகளை துளசி குணமாக்குறது. ஒரு சின்ன துளசி எடுத்துக்கிறச்சே அத்தனை வியாதிகளை குணமாக்குறது. இந்த திருத்துழாய் என்பது எம்பெருமானின் தனித்துவமான அடையாளம். அவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய புஷ்பம் திருத்துழாய்.
பகவான் அப்படி சூட்டிப்பான். அது எங்கே சூட்டிப்பார்னா அவர் எங்கே வேணால் சூட்டிப்பார். தலையில் இப்படி திருத்துராய் சூட்டிப்பார், தன்னுடைய திருமேனியை திருத்துராய் சூட்டிப்பார், பாதங்களை வச்சுப்பார், திருமார்பில் வச்சுப்பார். ஆழ்வார் அழகாக ஒரு பாசகத்தில் சொன்னார், தோளினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான். தன்னம் துழாய், துழாய்னா திருத்துழாய், துளசின்னு அர்த்தம். எங்கெல்லாம் பெருமாள் திருத்துறாய் வச்சுக்கிறான் தெரியுமான்னார், தோளினை மேலும் தன் தோள்களில் திருத்துறாயை அப்படி எம்பெருமான் எழுந்துருளை பண்ணிக்கிறான். அடுத்தது நன்மார்பின் மேலும் தன்னுடைய திருமார்பில் திருத்துறாயை அணிஞ்சிக்கிறான் எம்பெருமான். அதுக்கப்புறம் மேலே என்னென்ன, சுடர் முடி மேலும் தன்னுடைய திருமுடியில் கிரீடத்தில் தரிசிக்கிறான் திருத்துழாய். அப்புறம் தன்னுடைய தாளினை மேலும் தன்னுடைய திருவடிகளில் தரிசிக்கிறான். நாம் அப்படி கேட்டுட்டு விட்டுடுவோம், ஆஹா ரொம்ப அழகாக இருக்குது. நஞ்சியர் எழுந்துட்டார், பராசர பட்டரை பார்த்து கேட்டார், ஒன்று ஆரோகண கிரமம் இருக்கணும், இல்லை அவரோகண கிரமம் இருக்கணும். ஆழ்வார் கிரமமே மாத்துறாரே. ஒன்று திருவடியிலேருந்து திருப்பாதம் வரைக்கும் திருமுடி வரைக்கும் போகணும், இல்லை திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் போகணும். அப்படி தான் ஆழ்வார் அனுபவிச்சார். ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்சயானம். ஸ்ரீரங்கத்தில் எப்படி அனுபவிச்சார் திருப்பான் ஆழ்வார்? திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம். தனியனில் சொல்கிறார், காட்டவே கண்ட பெருமாள் காட்ட ஆழ்வார் கண்டது என்னன்னார், பாத கமலம் நல் ஆடை உந்தி அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு போகிறார். தேட்டர் திருமார்பு அப்படி சொல்லிட்டே போகிறார். மேல் அழகாக காண்பிக்கிறச்சே, தேட்டர் வந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டு வாழும். இப்போ இங்கே திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம் போகணும், இல்லை திருமுடியில் ஆரம்பித்து திருவடி வரைக்கும் வரணும். இந்த ஆழ்வார் என்ன குழப்பறார், திடீர்னு தோளினை, அடுத்தது நன்மார்பு, அப்புறம் தலை, அப்புறம் அவருடைய திருவடியினர். பட்டர் அதற்கு சொன்னார், இதுதான் கிரமம்னார் பராசர பட்டர். எப்படி சொல்றீர்னார் அழகா. ஒரு வீரனுக்கு என்ன அழகு தெரியுமா? தோல் வலிமை தான் அழகு. புஜபல பராக்கிரமன் பாகுச்சாயாம். எம்பெருமானுடைய உடல் அந்த பாகு இருக்கே, அந்த பாகுன்னு சொல்லக்கூடிய இந்த தோல், அதன் கீழே நிழலின் கீழே உலகமே ஒதுங்கி நிற்கலாம். இப்போ ஒரு வீரனுக்கு என்ன அழகுன்னா, தன் தோளில் அந்த மாலையை சுமந்து கொள்வது அழகு. இப்போ முதல்ல அந்த மாலையை தன் தோளில் வீரத்துக்கு அடையாளமாக சுமந்த எம்பெருமான் அதை என்ன பண்ணுறான்னா, தனக்கு ரொம்ப பிடிச்ச பத்னிக்கு கொடுக்குறான். அவள் எங்கே இருக்காருன்னா, எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கிற அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா. பிராட்டி அவன் திருமார்பில் இருக்கா. இப்போ தான் தோளில் அணிஞ்சிருக்கிற வீரத்துக்கு அடையாளமாக அணிந்ததை தனக்கு பிடிச்ச மனைவிக்கு சூட்டுறான் எம்பெருமான். பிராட்டி அதை சூடிக்கிறான். பிராட்டி சூடி அந்த திருத்துழாயை குடிக்கிறா. எம்பெருமான் பரமபாவனம்னு சொல்லி தன் தலையில் சூடிக்கிறான். பிராட்டிலேருந்து வந்தது அது அப்படின்னு தன் திருமுடியில் சூத்திக்கிறான். திருமுடியில் தான் சூட்டி கொண்டதை தன்னுடைய அடியார்களுக்கு திருவடியிலே சமர்ப்பிக்கிறான். இதுதான் கிரமம்னார் பட்டர். அதை போல இங்கே சொல்கிறார், நாற்றத்துழாய் முடி நாராயணன். நாற்றத்துழாய் திருத்துழாய் மாலை அணிந்திருக்கக்கூடிய எம்பெருமான். எங்களுக்கு நல்லா அந்த திருத்துழாய் வாசம் தெரியறது. உள்ள எம்பெருமான் இருக்கானே. அவள் சொல்கிறா, நீ வேற இந்த பெருமாளோட ஒரு நாள் சேர்ந்திருந்தா போகிறோம், அந்த வாசனை 10 குளிகைக்கு தாங்கும்னா. 10 தடவை குளித்தாலும் அது போகாது. வியாக்கியாத்தா சொல்லுவா வியாக்கியானங்களில், கோயில் சாந்து போலே, கோயில் சாந்து போலே. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு சந்தனம் எல்லாம் ஹையஸ்ட் குவாலிட்டி தான் வரணும். பெரிய பெருமாளுக்கு சாதாரணது வரக்கூடாது. இப்போ ஏதோ நாம் பண்ணுறோம், படுத்துகிறோம், அவர் சரின்னு கேட்டுக்கிறார், சிரிக்கிறார். அடே இதே திருக்கண்களால் தான் எம்பெருமானாரையும் பார்த்தேன், உங்களையும் பார்க்குறேன். இதே திருக்கண்களால் தான் ராஜாக்கள் கொடுத்த போகங்களையும் அனுபவிக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் அடிக்கிற கொள்ளையும் பார்த்துட்டு இருக்கேன். தெரிகிறது பெரிய பெருமாள். காணா கண்டிட்டு போறது போ போறது போ அப்படின்னு தோஷங்களை பொறுத்துன்னு இருக்க. என்னைக்கு கோபம் வரப்போகிறதோ, சங்க சக்கரத்தை எடுக்க போகிறாரோ தெரியல. அது முழுக்க அன்றைக்கி எப்படி இருக்கும்னா, ஹையஸ்ட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி சந்தனம். எப்போவுமே ராஜாக்கள் என்ன பண்ணுவான், ரொம்ப உத்தமமானது கிடச்சிதுன்னா எம்பெருமானுக்கு தான் சமர்ப்பிப்பான். சிறந்த ரத்னம் இருக்குது, கோயிலில் பகவானுக்கு சமர்ப்பியுங்கோள். சிறந்த சந்தனம் இருக்குது, எம்பெருமானுக்கு சமர்ப்பியுங்கோள். தலை சிறந்த அரிசி விளையிறது, முதல்ல பெருமாளுக்கு சமர்ப்பியுங்கோள். நம்ம ஊர்லேயே அது ஒரு பழக்கம் உண்டு. அறுவடையாய் முதல்ல வந்தால் கோயிலில் போய் சமர்ப்பிப்பது. அப்புறம் பார்த்தான் அவரே பேச மாட்டேங்கிறார், எல்லாம் நாமே எடுத்துப்போமே. கடைசியாக என்னாச்சு, விளைச்சலே போச்சு. எதை நீ செய்ய வேண்டுமோ அதை கிரமமாக செய்தால் நீயும் வாழ்ந்து போவாய். இப்போ ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஸ்ரீரங்கநாதர், அவருக்கு எல்லாமே ஹையஸ்ட் குவாலிட்டி. அந்த சந்தனம் இருக்கு,
சந்தனம் பெருமாளுக்கு கொடுத்துட்டு அங்கே ஆச்சாரியர்கள் சந்தனம் கொடுத்தா ஒரு தடவை சந்தனத்தை பூசினா எப்படின்னா 10 தடவை காவேரியில் குளிச்சாலும் கூட அந்த வாசனை போகாது. நேத்தி பார்த்தா மாதிரியே இருக்கும் அழகு, நேத்தி பார்த்தா மாதிரியே நேத்தியே பூசினா மாதிரியே இருக்கக்கூடிய அழகு. அதை போல இங்கே சொல்கிறார், என்னைக்கோ இந்த கிருஷ்ணன் வந்துட்டு போனோம் திருத்துழாய் மாலையோட, இன்னைக்கும் உங்களுக்கு அந்த வாசனை தெரிகிறது. நாற்றத்துழாய் முடி. அடுத்தது சொல்கிறா நாராயணன். அடுத்த கேள்வி கேட்குறா, வாசகதவு பூட்டி இருக்கிறச்சே உள்ளே வர முடியுமா அவனால்? அது சொல்கிறார், அவன் பேர் என்ன தெரியுமா? நாராயணன். எங்கே பூட்டி இருக்கோ அங்கே தான் இருப்பான், எங்கே யாரும் நுழைய முடியாதோ அங்கே தான் அவன் நுழைஞ்சிருப்பான். வேதம் சொல்லித்தவனை அந்தர் பகிச்ச தத் சர்வம் யாப்பிய நாராயணஸ்திதா. உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்திருக்கிறான் பகவான். அதிசயம் அது. இந்த இடத்துல பரவி இருக்கானா? இருக்கான். உள்ள அந்த வஸ்துக்குள்ள இருக்கானா? இருக்கான். இதுக்குள்ள இருக்கானா? இருக்கான். எனக்குள்ள இருக்கானா? இருக்கான். எப்படி இருக்கான்னா அதுதான் அவனுடைய ஏற்றம். வேதம் சொல்லி அனோரணீயான் மகதோ மகியான். வேதத்துக்கு ஆழ்வார் ஒரு பேர் சொன்னார், எழில் வேதம். வேதம் அழகான வேதம். என்ன வேதத்துக்கு உருவெல்லாம் கொடுத்து அழகுன்னு சொல்ல முடியுமா? ஏன் அழகுன்னார்? பெருமாளை பற்றி கொண்டாடுவதாலே அழகான வேதம் அது. எம்பெருமான் அப்படி கொண்டாடுறது வேதம். அனோரணீயான், அணு உடைக்க முடியாததுக்கு மேலே அந்த அணுவுக்குள்ளே அணுவா இருக்கான் பரமாத்மா. மகதோ மகியான், மிகப்பெரியதான உலகம், இதற்கு மேம்பட்டவனாகவும் பரமாத்மா இருக்கான். அதற்கு மேலே ஒன்று நீ சொல்ல முடியாது பெருசு. அப்படிப்பட்டவனுக்கு தான் என்ன பேரு? நாராயணன். உள்ளே இருந்து நம்முடைய சத்தையே பிடித்து நோக்கி கொண்டு போரும். ஆழ்வார்கள்லாம் சொல்கிறா, ஆச்சாரியர்கள் சொல்கிறா, இராமடம் ஊட்டுவாரை போலே உள்ளே பதிகிடந்து சத்தையே பிடித்து நோக்கி கொண்டு போரும். என்ன காருண்யம், என்ன வாத்சல்யம் எம்பெருமானுக்கு நம் பேரில். எல்லார்கிட்டையும் உள்ளே இருந்து கொண்டு இவர்களை வழி நடத்த வேணும் என்று தான் வாய்ப்பாசாத கிடந்து இவர்களை காத்து கிடக்கிறான் பரமாத்மா. அப்போ அங்கே உள்ள பூட்டி இருந்தாலும் அவர் நுழையக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. ஏன்னர் நாற்றத்துழாய் முடி நாராயணன். நாராயணன் அவர் எப்படிப்பட்டவர்னர்? நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். நம்மால் போற்ற, நாம் சென்று அந்த எம்பெருமானை, நாங்கள்லாம் நோன்பு நோற்று இருக்கிறோம்னு சென்று இடைச்சியர்கள் எல்லாம் கூடி போய் நின்று எம்பெருமானை சென்று போற்றி நிற்க, அவர் புகழ் பாடி நிற்க, அவர் முன்பே சென்று நிற்க, பறைதரும் புண்ணியனால், நாம் விரும்பிய பறையை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் புண்ணியன். அப்படின்னா இதை ரொம்ப அழகான வியாக்கியானம் பண்ணுறார். வெறும் கை இட்டவாறே பகவான் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்க காத்திருக்கிறான். பெருமாளுக்கு இவன் பெருசாக கொடுக்கணுங்கிறது இல்லை, தன் உள்ளத்தை கொடுப்பதை தான் எம்பெருமான் மிகவும் அதிகமாக விரும்புகிறான் நம்மிடத்துல. ஆனால் நாம் நினைக்கிறோம் இதை கொடுத்தாதான், அதை கொடுத்தாதான், இப்படி கொடுத்தாதான் எம்பெருமான் எனக்கு கொடுப்பான் போல் இருக்கு. இல்லேன்னுட்ட மிக்க சீர் தொண்டரிட்ட பூன்னார் ஆழ்வார் சொல்றச்சு. என்ன ஆச்சரியம் இது! எம்பெருமானுக்கு ஒரு புஷ்பத்தை போய் இவன் மிக உயர்ந்த பாவத்தோடு, இந்த புஷ்பம் எம்பெருமானே உன்னை சார்ந்தது, உனக்கு உரித்தானது, எனக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்லி சமர்ப்பிச்சானா அதை தன் தலையாலே சுமக்கிறான் பகவான். உன்கிட்ட கையில் எதுவும் இல்லை, ஆனால் உன் 2 கை இருக்கு பாரு, இந்த 2வே போரும். இது எப்படின்னா அஞ்சலி புஷ்பம், அஞ்சலி ஆகிற புஷ்பம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் சன்னதி தான் சுலபத்தில் உள்ளே போக முடியாது. 100 ரூபாய் டிக்கெட்டு, அந்த டிக்கெட், இந்த டிக்கெட், இங்கே சுற்றிவா, அந்த சுற்றிவா. ஏன்னா அவர் பெரிய பெருமாள், பெரிய லைனில் போய்ட்டு தான் உள்ளே போக முடியும். இந்த ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி இருக்குது பாருங்க, ரொம்ப சுலபம். ஸ்ரீரங்கத்தை வடக்கு வாசலை நுழைஞ்சேன்னா வெளியில் கம்பராமாயண மண்டபத்தில் பார்த்தேன்னாலே தாயார் சேவையாகும். அங்கேருந்து விலட்சணையாக ஸ்ரீரங்கநாச்சியார் ஊருக்கே ஒளிவிளக்காக மங்கள தீபரேகாவாக இருக்கக்கூடியவள், பெற்ற தாயாக இருக்கக்கூடியவள், குழந்தைகளை குளிர நோக்குவதற்காகவே இருக்கா. ஏற்கனவே சீதாவதாரம்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஸ்ரீரங்க ராஜதானியில் வீற்றிருக்கிறாள் அவள். முன்னாடிலாம் வடக்கு வாசல் தாயார் சன்னதி இருக்கிற பக்கத்தில் கடைகள் கிடையாது. ஸ்ரீரங்கத்துலேருந்து இப்படி தெற்கு வாசல் வரணும்னா கடைகள் இந்த பக்கம்தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவான்னா கோயிலை தான் ஷார்ட்கட் ரூட்டாக பயன்படுத்துவோம். கோயில் எப்படிலாம் பயன்படுத்திருக்கு பாருங்க. ஷார்ட்கட்டாக வடக்கு வாசலில் புகுந்து வந்துட்டான்னா டக்குன்னு தெற்கு வாசலில் வந்துவிடலாம் ஃபாஸ்ட்டாக. இவன் வர வழியில் வீட்டில் சாமான்கள்லாம் வாங்கி இந்த தாயார் சந்தையில் கரெக்டாக 7 மணிக்கு கிராஸ் ஆனான்னா இப்போ தாயாருக்கு மங்கள ஆரத்தி ஆகும். ரொம்ப அற்புதமான கானத்தோடு பிராட்டிக்கு மங்கள ஆரத்தியை சமர்ப்பிப்பான்.
இவன் 2 கையில் வேற ஏகப்பட்டது வச்சுட்டு இருக்கானா, இந்த பக்கம் அந்த பக்கம் ஏகப்பட்ட சாமான்களை 2 கை எப்படியோ எடுத்து கஷ்டப்பட்டு இப்படி ஒரு தடவை சேர்த்துட்டான், இப்படி கூப்பிட்டு போயிட்டான். பராசர பட்டர் உள்ள நுழையிறார், ஸ்ரீரங்க நாச்சியாரை சேவிக்கிறார். ஐயோ அம்மா, என்ன நீ வெட்கி தலை குனிந்து இருக்கிறாயே, என்ன உன்னால பண்ண முடியாத போல தலை, என்ன பட்டர் புரியலையேனார். அழகா ஸ்லோகம் பண்ணார். அங்க வார்த்தை சொல்றார் பராசர பட்டர், ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிதஞ்சலிபரம் வகதேன விதீரிய அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதமித்யம்ப தொம் லஜ்ஜசே கதயகோயம் உதாரபாவஹா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலிபரம் வகதேன விதீரிய. அழகா சொல்றார். அழகா அப்படின்னா, யாரோ தெருவிலே போகக்கூடிய ஒருவன் போகிற போக்கில் ஏதோ சத்தம் கேட்டுது. ஸ்ரீரங்கத்தில் சொல்லியிருக்கேன், எல்லாம் சத்தத்தோடு தான் நடக்கும். கேட்ட உடனே மங்களாரத்தி பண்ணுறதையும் திரும்பி பார்த்தா இப்படி கையை கூப்பினான். அவ்வளோதான், அவனுக்கு அடுத்த வேலை இருக்குது, வீட்டுக்கு போகணும், அது முடிக்கணும், எத்தனையோ இருக்குது. கையை கூப்பினவனை பார்த்து ஸ்ரீரங்க நாச்சியார், ஐயோ எத்தனை பெரிய பாரம் அவன் வச்சுட்டு போயிட்டான், அவனுக்கு என்ன பண்ணுறதுனாரா, ஐஸ்வர்யத்தை கொடுப்போம், அக்ஷரகதி ஆகிற கைவல்யத்தை கொடுப்போம். வேண்டாம், அது 2ம் போராது, மோட்சத்தையே கொடுப்போம். இப்படி எல்லாம் கொடுத்தும் கூட பிராட்டி திருவுள்ளம் எப்படி இருக்குன்னா, அஸ்மை ந கிஞ்சித் உச்சிதம் கிருதம், என்னால் அவனுக்கு ஒரு நல்லது கூட ஈடாக செய்ய முடியலையேன்னாலாம் பிராட்டி. அவன் பண்ணியிருக்கிற அஞ்சலி பரம் அதற்கு தகுதியாக என்னால் நான் கொடுத்ததெல்லாம் அல்பமாச்சேன். எவ்வளோ உயர்ந்ததை கொடுத்துருக்கிறவள் இவள், இவன் அல்பமா அஞ்சலி பண்ணா, பிராட்டி நினைக்கிறார் அவன் பண்ண அஞ்சலி உயர்ந்தது, நான் கொடுத்தது அல்பம். எம்பெருமான்கிட்ட போய் நிற்கிறச்சே உள்ளத்தில் உனக்கு என்ன இருக்குங்கிறத தான் பார்க்கிறவனாயில் ஒழிய நீ இதை கொடுத்தாய் அதை கொடுத்தாய் என்று பார்ப்பவன் அல்லன். ஏன்னர் அவர்கிட்ட கொடுக்கறதெல்லாம் அவர் உனக்கு கொடுத்தது தான், அதை தான் திருப்பி கொடுக்குறேன். வேற ஒன்ட்டேந்து என்ன வரத்துக்கு இருக்கு, எல்லாம் அவருடையது. அப்போ என்ன கொடுக்க முடியும், உன் உள்ளத்தை அவருக்கு சமர்ப்பித்தல். அதான் இங்கே சொல்கிறார், நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். பறை தரக்கூடிய யார் அவர்னார், புண்ணியன். பகவானே ஒரு புண்ணிய வடிவிலே இருக்கக்கூடியவன். உலகத்தில் பற்பல செயல்கள் இருக்குது, அதெல்லாம் புண்ணியம்னு பேர். நிறைய சொல்லப்பட்டிருக்கு. காவேரியில் குளிச்சேல்னா புண்ணியம், க்ஷேத்திரத்துக்கு போனேன்னா புண்ணியம், வலம் வந்தேன்னா புண்ணியம், பசுக்களுக்கு அழகாக அகத்திக்கீரை கொடுத்தேன்னா புண்ணியம். எல்லாம் ஒரே நாளில் 100 அகத்திக்கீரை கட்டோட காத்துன்னு இருக்கா. ஐயோ அது தாங்க முடியாது, அது பார்த்து கரெக்டாக பண்ண வேண்டியதும் இருக்குது. புண்ணியம்னு நாம் எதாவது பண்ணிட்டு போகக்கூடாது. நிறைய புண்ணியங்கள் அடுக்கி சொல்லியிருக்கு சாஸ்திரம். இதெல்லாம் புண்ணியங்கள். இந்த கர்மாக்கள் செய்தால் உனக்கு பலன் வரும். சரி, அந்த புண்ணியம் செய்தால் யார் கொடுப்பா பலன், பகவான் தான் கொடுக்கணும். ஆனால் கொடுக்குற பகவான் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன்னா, அவனே மொத்த புண்ணியத்தின் வடிவு. பகவானை பிடிச்சிருக்கிறவாளுக்கு தனித்து புண்ணியம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவனே புண்ணியனாக இருக்கிற பொழுது இவர்கள் ஒரு கர்மாக்களை செய்துதான் பயனை பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு பேர். சாட்சாத் கிருஷ்ணனே தர்ம வடிவிலே இருக்கக்கூடியவன். கிருஷ்ணனோடையே ஒருத்தன் பூந்து இருக்கான், பின்னாடி வரப்போகிறது. நற்செல்வன் தங்காய் அப்படின்னு வரப்போகிறது பாசுரத்து. இப்போ எதை காண்பிக்கிறதுனா, கிருஷ்ண கைங்கரியத்தில் இருப்பவனுக்கு வேறொரு புண்ணியம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சாக்ஷாத் பகவானே புண்ணியனாக இருக்கக்கூடியவன். அந்த கோபிகாஸ்திரிகளுக்கெல்லாம் என்ன பாக்கியம், வேறொரு புண்ணியம் அவ சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன், எல்லா புண்ணியங்களின் வடிவான கிருஷ்ணனை பெற்றிருக்கிறார்கள். இதை உணர்வதே பெரிய கஷ்டம். பல உணர்ச்சி நமக்கு வேத வேதாந்தங்கள் காலக்ஷேபம்லாம் கேட்டால் கூட நமக்கு வருவது ரொம்ப அதிசயம். இப்போ நான் சொன்னேனே, நாராயணன் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறவன். எத்தனை காலக்ஷேப அர்த்தங்கள் கேட்டாலும் கூட எங்கேயாவது ஸ்புரிக்கிறதா, நமக்கு டக்குன்னு தோன்றதான்னா, யாரோ ஒரு கல்தச்சனுக்கு ஸ்ரீரங்கத்தில் தோணித்து. அவன் என்ன காலக்ஷேபம் கேட்டான்னு தெரியல. கோயிலில் கைங்கரியம் பண்ணுறவா நிறைய பேர் இருக்கா. அதில் இவன் கற்களை உடைக்கிறான். என்ன கற்கள், எல்லாம் பாறாங்கல். அதை உடைக்கணும், பெரிய கஷ்டமான வேலை. இந்த கல்லை உளியை கொண்டு உடைக்கிறான். சுத்தியாலால் தட்டுறச்சே 2ஆக பிளக்கிறது. பிளந்தா தேரை வெளில ஓடி குதிக்கிறது. இது என்னடா இது, ஒரு தேரை காற்று புகிற முடியாத இடத்துல கல்லுக்குள்ளே ஒரு தேரை இருக்குது. இது எங்கே மூச்சு விட்டுது, இது எங்கே சாப்பாடு சாப்பிட்டுது, இது எப்படி வாழ்ந்தது? அவனுக்கு ஒன்றுமே புரியல. கல்லினுள் தேரைக்கும்
கருவிலே இருக்கக்கூடிய முட்டைக்கும் யார் உணவளிக்கிறான்? எப்படி உணவு போகிறது? எப்படி காற்று போகிறது? ஒன்றுமே புரியல அவனுக்கு. அவன் யோசித்தான், எப்பப்பாரு இந்த சுத்தியலை வச்சு இப்படி உழைச்சுட்டே இருக்கோமே, எதுக்கு? சாப்பாட்டுக்காக. அந்த தேரைக்கு பாரு சாப்பாடு தேடி வரா போலே, நானும் ஸ்ரீரங்கநாதன் இடத்துல என்னை விட்டேன், எனக்கு தேடி வரட்டும்னுட்டான். கீழே போட்டான் சுத்தியலை அன்னைக்கு. ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவன் வீட்டுக்கு நாள்தோறும் ஸ்ரீரங்கநாதர் அரவணை பிரசாதம் சுமந்து கொடுத்தார் அப்படின்னு அழகா கோயில் ஒழுகுல காட்டப்படுகிறது. இந்த யாருக்கு அந்த உணர்ச்சி வரும்? அந்த மகா விஸ்வாசம். எம்பெருமான் வெளியில் இருக்கக்கூடிய ஆக்ஷனை பார்க்கறது இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய பக்தியை பார்க்குறான், ஸ்ரத்தையை பார்க்குறான் எம்பெருமான். நம்மக்கிட்ட அது எந்த அளவுக்கு வந்திருக்கு அதுதான் இங்கே சொல்கிறார். புண்ணிய நாள், நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள். முன்னாடி என்ன ஆச்சுன்னார் எம்பெருமானாலே ஒருத்தன் பண்டொரு நாள் முன்பு கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும், பெருமாளால் ஒருத்தன் அழிஞ்சு போனான்னு சொன்ன. ரொம்ப அதிசயமான விஷயம். புண்ணியன்னு சொல்லியாச்சு, எல்லாவித நற்பயன்களுக்கும் அவன் தான் இருப்பிடம்னு சொல்லியாச்சு. அவனால் ஒற்றன் அழிக்கப்பட்டான், ஒருத்தன் அழிஞ்சு போனான்னு சொல்ல. இது எப்படின்னார், பெரிய ஒரு குளத்தை வெட்டுறான். ஒரு ஊரில் எல்லாரும் குளிக்கணும், தீர்த்தம் எடுக்கணுங்கிறதுக்காக அழகாக ஒரு பெரிய குளத்தை வெட்டுறான். இந்த குளத்தை வெட்டுறது எதற்காக? தீர்த்தம் எடுத்துன்னு போகிறதுக்காக. யாரோ ஒருத்தன் நாங்கள் விஷமம் பண்ணுவதற்காக அந்த குளத்தில் போய் நடுவில் போய் குளிக்கிறேன் பாருன்னு சொல்லி மூழ்கி அவன் உயிரை விட்டால் அது குளத்தின் தவறு ஆகாது. பகவான் தாமரை தடாகமாக இருக்கான். தயரதன் பெற்ற மரகத மணித்தடம். எல்லாரும் தீர்த்தத்தை பருகிண்டு போகலாம், தண்ணீர் எடுத்துக்கலாம் அந்த குளத்துலேருந்து. ஆனால் சில பேர் அதை பொறுக்க முடியாது விழுந்து மாய்ந்து போகிறார்களே, அதை போல ஒருத்தன் மாய்ந்து போனான். யாரு? கூற்றத்தின் வாய் விழுந்த. கூற்றம்னா யமதர்மராஜா. அவன் வாய் விழுந்த, அவன்கிட்ட விழுந்து போனான் ஒருத்தன். யாருன்னா தெரிவிக்கிறார், கும்பகர்ணனும். கூற்றத்தின் வாய் விழுந்த யார் கும்பகர்ணன்? ராவணனுடைய தம்பி. நம்ம வீட்டில் அடிக்கடி எதாவது சொல்லுவோம், ரொம்ப தூங்கினோம்னா என்னடாது கும்பகர்ணன் மாதிரி தூங்குற. நல்ல வேளை ஸ்ரீராமாயணம் இன்றைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கு. ராமரை சொல்கிறோமோ இல்லையே, இப்படிலாம் சொல்லிவிடுறோம் அழகாக. கும்பகர்ணன் மாதிரி தூங்குறான். அப்படி தூங்குவான். இந்த கும்பகர்ணன் தூக்கிறத பார்த்தா அசந்து போயிடணும். 6 மாதம் நன்னா தூங்குவான். என்ன ஆனாலும் எழுப்ப முடியாது. அவனை எழுப்பணும்னா விதவிதமான தளிகையை பண்ணி அந்த வாசனையை கொடுத்து பெரிய பெரிய மோளதாளங்கள் முழங்க யானைகளை கொண்டு மிதிக்கணும் அவனை. என்ன கொசு கடிக்கிற மாதிரி இருக்கே அப்படிம்பான். யானையை கொண்டு மிதிக்கிறச்சு. அப்புறம் எழுந்துப்பானான். தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறது இந்த கும்பகர்ணன். ராவணனின் தம்பி அவன். அசாதாரணமான பலசாலி. அவன் கேட்க வேண்டியது நல்ல வரன் கேட்கணும்னு நினச்சான். நல்ல வேளை நாம் பெற்ற பாக்கியம் வாய்க்குள்ளே புகுந்து அவனை மாற்றும்படியாக எடுத்து தூங்கணும், நல்லா நிறைய தூங்கணும். பெரிய தூக்கத்தில் சிறந்தவன் அந்த கும்பகர்ணன். ஒரு நாள் இவள் வீட்டுக்கு வந்தான். இந்த பெண் பிள்ளை உறங்கிறத பார்த்தானா. அம்மா, நான் தூங்குவது வெறும் துயில், நீ தூங்குவதே பெரும் துயில். அவனே தோற்றுட்டு போயிட்டான். நம்மால் போற்றைத்தர பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். அவன் என்ன பண்ணான்னா, தோற்று உனக்கே தோற்று போய் பெரும் துயில் தந்தானோ. சில பேர் போட்டிலாம் வைப்பா. இன்னைக்கு உலகத்தில் பல பார்க்கலாம். சில பேர் என்ன போட்டி வைக்கிறான்னா, யார் அதிகம் சாப்பிடுகிறார்கள், அதிகம் பாடுகிறார்கள், அதிகம் பேசுகிறார்கள்லாம் கடந்து போய் அதிகம் சாப்பிடுகிறார்கள். ஒரு ஊரில் அறிவிச்சான் அழகா, யார் 100 இட்லி சாப்பிட்றாளோ அவளுக்கு தான் ப்ரைஸ். அந்த ஊர்லேயே 2 பேர் பேரை கொடுத்தான். சரியாக 8 மணிக்கு தொடங்க வேண்டியது. அப்படின்னா 8 மணி ஆச்சு, 8:15 ஆச்சு, 8:30 ஆச்சு. ஒத்த மட்டும்தான் இருக்கான், இன்னொருத்தனை ஆளையே காணும். அப்புறம் 8:30 மணிக்கு மெதுவாக வந்தான். என்னப்பா லேட் ஆகிடுது, கொஞ்சம் லேட் ஆகிடுது, தொடங்கலாமா. இந்த லேட்டாக வந்தவன் கடை 100 இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டான். ப்ரைஸ் அவனுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப நன்னா சாப்பிட்டேன், கரெக்டாக கிடுகிடுன்னு வேகமாக சாப்பிட்டேன். கடைசியாக ஒரு ஆர்வம் அவருக்கு, ப்ரைஸ் கொடுக்குறவருக்கு. ஏன் தாமதமாக வந்த? பயந்துட்டியா? இதான கஷ்டம் நினச்சியா? அவன் யோசிச்சா, நான் இது வரைக்கும் 100 இட்லி முன்னாடி சாப்பிட்டது இல்லை, நம்மளால் முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி 7 மணிக்கு ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு வந்தேன் 100 இட்லியை. அப்புறம் இங்கே வந்து சாப்பிட்டேன். உடனே அவன் ப்ரைஸ் கொடுக்குறவன் பார்த்தா இன்னொரு ப்ரைஸை கொடுப்பான்னு சேர்த்து கொடுத்தான் அவன். அடே, நீ உனக்கு 1 ரூபா ப்ரைஸாக கொடுக்கக்கூடாது, இது 2 மடங்கு கொடுக்கணும் உனக்கு. அதை போல கும்பகர்ணன், நான் ஏதோ சாதாரணமாக தான் தூங்குறேன், நீ எனக்கு மேலே 2 மடங்கு தூங்குறியே. தோற்று உனக்கே. அவன் தோற்று போயிட்டான்.
உன்னோட போட்டி வச்சா என்னால் ஜெயிக்க முடியாதுமா அப்படின்னு யார் சொன்னா? தூக்கத்தில் வல்லவனான கும்பகர்ணன் சொன்னானா. தோற்று முனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ. தன்னுடைய தூக்கத்தையும் சேர்த்து ஓன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டானா அவன் கும்பகர்ணன். பெரும் துயில் தான் அவனோடது, சிறு துயில், சாதாரண துயில். உன்னோடது என்னன்னா பெரும் துயில். பெருந்துயில் தான் தந்தானோ. அடுத்தது சொல்ற ஆற்றானந்தலுடையாய். எம்பெருமானோட கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்தோட மூழ்கி இருந்து அத்தாலே ஏற்பட்டிருக்கிற சோம்பலாலே துவட்சியாலே உறங்கி கொண்டிருக்கிறாயே. ஆற்றானந்தலுடையாய். அடுத்தது சொல்றார் அருங்கலமே. எங்கள் கோஷ்டிக்கெல்லாம் ஆபரணமானவளேன்னு சொல்ற. அழகா எப்படி இருக்கணும்? ஒரு தங்கத்தால் அழகான ஒரு ஆபரணம் பண்ணினா கூட அந்த ஆபரணத்துக்கு நடுவில் ஒரு அழகான ரத்தனத்தை அழுத்தணும். அப்போதான் அது ஜொலிக்கும். சொல்லுவாளே, அப்பா என்ன ஜொலிக்கிறது, என்ன அற்புதமாக ஜொலிக்கிறது. சில பேர் ஆபரணம் அணிஞ்சு வரைச்சி இப்படியே பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா அதை பார்த்துட்டே இருக்கும், அதை பாருங்க எப்படி இருக்கு. அதை போல அந்த ஆபரணத்துக்கு நடுவில் எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு அழகான ரத்தனத்தை அணிவித்தா போல எங்கள் கோஷ்டிக்கு நீ அருங்கலமே. நீ வராமல் எங்கள் கோஷ்டி ஒரு அற்புதமான ஒரு ரத்னம் இல்லாது இழந்து போகிறது, தேஜஸ் இல்லாது இழந்து போகிறது அப்படின்னு அவளை பார்த்து சொல்கிறான் அருங்கலமே. இப்போ இதுலேருந்து நம்ம பாருங்க, கீழேந்து புல்லும் சிலம்பினகான்கிற பாசுரத்துலேருந்து ஒவ்வொரு பெண் பிள்ளையையும் போற்றி சொல்லுகிறாள் ஆண்டாள். இது பக்தனுடைய லட்சணம். இது பக்தன் எப்படி நினைக்கூடாது? உலகத்தில் நான் தான் பக்தன், என்னை காட்டிலும் ஒத்தனும் பக்தன் இல்லை. இப்படி நினைப்பவன் யாருன்னா துரியோதன கோஷ்டி. துரியோதனை போய் கேட்டா, யார்ப்பா உலகத்தில் நல்லவர்னா, உலகத்தில் என்ன தவிர ஒரு பையன் நல்லவன் இல்லை. தர்மரை கேட்டா, என்னை போல கெட்டவன் உலகத்தில் யாருமே இல்லை, எல்லாரும் நல்லவாளாக இருக்காம. ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றுமுண்டாயிருக்கிறவர்களை பார்க்கிற பொழுது கொண்டாடி மகிழ வேணும். பொறாமைங்கிறது பக்கத்தில் வரக்கூடாது. பிறர் மிணுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே. மணவாள மாமனிகள் சாதிக்கிறார், வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும்? திருமண் காப்பு போடுறது, துளசி மாலை அணிகிறது வெளியில் இருக்கிற அடையாளம். உள்ளே எப்படி இருக்கணும் லட்சணங்கள்? மற்றவர்களின் ஏற்றம் கண்டு பொறாமையில்லாத தன்மை கொண்டாடணும். அந்த அடியார்களை பார்த்து சொல்றார் இங்க அருங்கலமே. எங்கள் கோஷ்டிக்கு திவ்யமான ஆபரணமே, நீதானே முத்தாய்ப்பான ஆபரணமாக இருக்கக்கூடியவள். தேற்றமாய் வந்து திற. உடனே அவள் வேகமாக எழுந்து வர பார்க்க, ஊரே கூடியிருக்கோமா, நீ வரச்சே கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெதுவாக வந்து தரேன்னா. தேற்றமாய் என்றால் தேறி வந்து கதவை திற. ஏன்? நீ படுத்துன்னு இருக்கிறது பெட்டில், நீ படுத்துன்னு இருக்கிற இடம் செப்பரேட் ரூம். அது என்ன? பிரைவேட்டான பிளேஸ்ன்னு பேர். சாஸ்திரம் சொல்றது அந்தரங்கம் பகிரங்கம்னு பேர். அந்தரங்கம்னா 4 சுவற்றுக்குள்ளே கதவுக்குள்ளே செய்யக்கூடியதுக்கு அந்தரங்கம்னு பேர். பகிரங்கம்னா ஊரறிய செய்வது. சில விஷயங்களில் பகிரங்கமாக செய்யணும், சில விஷயங்கள் அந்தரங்கமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவுன்னா அந்தரங்கமாக இருக்கணும். எந்த ஆடை எப்போ அணியணும்? அது அந்தரங்கத்தில் வேற ஆடை, பகிரங்கத்தில் வேலை. இன்னைக்கு என்னென்ன சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. கையை கூப்பிட்றதே பெட்டர். நாம் இது எல்லாம் நம்முடைய நன்மை கருதி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. படுக்கையில் படுத்தாச்சுன்னா அது தீட்டுன்னு சொல்லுவாங்க பெரியோர்கள் எல்லாம். ஏன்? அதில் ஒட்டி இருக்கிற எல்லா கிருமிகளும் நம்மை பாடுபடுத்தும். அதனால தான் குளிக்க வேணும், அந்த ஆடையை தொடக்கூடாது, அதை அணிந்து கொண்டு வரக்கூடாது. இல்லை அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது, போட்டுண்டாலே ஒரு சமப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அத்தாலே விளையக்கூடியது கேடுதானே. எவ்வளவு கஷ்டங்கள் விளைகிறது. இப்போ அது அந்தரங்கத்தில் இருக்க வேண்டிய விஷயம், அது பகிரங்கத்தில் வரவே கூடாது, இருக்கவே கூடாது. சாஸ்திரம் கண்டிக்கிறது அழகா. இப்போ இவள் உள்ள இருக்கிறச்சே எப்படி வரணும்னா, ஜாக்கிரதையாக தேறி வா, உன்னுடைய ஆடைகள் எல்லாம் சரி பண்ணி கொண்டு அழகா ஆபரணம் அணிந்து கொண்டு கோஷ்டியாக நாங்கள் ஊராக கூடி இருக்கிறச்சே பார்த்து வா. தனித்து இருக்கிறது வேற, வெளியில் வரச்சே நடைமுறை செயல்படுத்த வேண்டியது வேறன்னா அவள் எது யார் மாதிரி வரக்கூடாதுன்னா சா பிரஸ்கலந்தி. ஸ்ரீராமாயணத்தில் ஒரு உதாரணம் எடுக்கிற பெரியவாச்சான் பிள்ளை, யாரை போலே வராதே, தாரையை போலே வராதே. தாரை வாலியினுடைய பத்னியாக வாழுகிறாள். எப்போ? சுக்ரீ அதாவது இது இந்த நிலை நடக்கிறது எப்படின்னா, வாலி வதம் முடிந்த பிறகு சுக்ரீவனோட தாரை வாழுகிறாள்.
சுக்ரீவனுக்கு பெருமாள் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு போயிருக்கார். நீ இப்போ தான் சேர்ந்து இருக்கிறாய், இரு, கொஞ்ச நாள் கழித்து, இப்போ காலம் வேற சரியில்லை, வருஷ ருதுவாக இருக்குது, முடிஞ்ச உடனே மழைக்காலம் முடிந்த பிறகு சீதையை தேட போகணும் சொல்லி நாட்களாச்சு சுக்ரீவன் மறந்தே போனான். கவலையில் அவன் பாட்டு சுகமாக தாரையோடு இருக்கான். பெருமாள் சொல்லி அனுப்புகிறார், லக்ஷ்மணா கொஞ்சம் பார்த்துட்டு வாப்பா சுக்ரீவனை, சீதையை பிறந்து நான் வாடின்னு இருக்கேன், அவனுக்கு ஒன்றுமே தெரியல, சொல்லிட்டு வான்றான். கொஞ்சம் கோபமாக சொல்கிறார், சொல்லி அனுப்புகிறார் லக்ஷ்மணா சுக்ரீவன்ட்ட சொல்லு, வாலி போன வழி இன்னும் மூடப்படவில்லைன்னு சொல்லுன்னு. கொஞ்சம் சொன்னாலே போகிறோம், லக்ஷ்மணர் மகா கோபிஷ்டர், அவ்வளோதான், அவருக்கு உத்வேகம் வந்துடும். விறுவிறுவிறுன்னு வேகமாக போகிறார் லக்ஷ்மணன். சுக்ரீவன் அரண்மனை போய் நிற்கிறார், தன்னுடைய வில்ல அப்படி அழுத்துறார். அந்த துவனி கேட்டாலே அதிரர். அவர் இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை பார்த்தாலே, இப்படி நானை ஒரு தடவை விட்டாலே படுக்கையில் படுத்துட்டு இருக்கிற சுக்ரீவன் சுருண்டு கீழே விடுறான் பயந்து. என்னன்னது, இப்போ வெளியில் போனேன் என் தலை காலி. அவனுக்கு தெரியறது, ஐயோ இந்த லக்ஷ்மணன்ட்ட மாட்டினா தப்பிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு, தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு வழி, ஒய்ஃபை தான் அனுப்பணும், போய் பாருமா, தாரையை பார்த்து சொல்கிறான், நீ போய் கொஞ்சம் சாந்தமாக பேசு, போய் அவனிடத்துல பேசினா அவன் சரியாவான். உடனே இந்த தாரை வராளாம், சா பிரஸ்கலந்தி அங்கே சொல்கிறார் வால்மீகி ராமாயணத்தில். அந்த ஆடைகள் கொஞ்சம் சரியில்லாதபடி, தன்னுடைய கணவனோட கூடியிருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாம் தெரியும்படியாகவும் கூட, அவள் குடித்திருக்கக்கூடிய மதுபானத்தாலே தள்ளாடி கொண்டு நடந்து வருகிறாளாம் தாரை. அங்கேருந்து அவள் வரான்னு தெரிஞ்ச உடனே லக்ஷ்மணன் தன்னுடைய பார்வையை தரையில் செலுத்தினான். ஏன்னா பிறர்மனை நோக்காத பேராண்மை, அப்படி பார்க்கவே மாட்டான், நேரில் கீழே உடனே பார்த்துட்டான். அதுலேயே பாதி கோபம் போயிடுது. தரையில் தான் பார்க்குறான் அவன். வந்த உடனே தாரை பேச ஆரம்பிக்கிறா, லக்ஷ்மணா நீங்கெல்லாம் மனுஷ ஜாதிப்பா, நாங்கள்லாம் குரங்கு ஜாதி, எங்களுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கும் கோபத்தாலே அறிவு கெட்டதா அப்படின்னு அழகான வார்த்தைகளை பேசி அவனை சமாதானப்படுத்துகிறா. இங்கே சொல்கிறான் இந்த பெண் பிள்ளை, தாரையை போலே வராதே, நீ எப்படி வரணும், சதஸாக கூடியிருக்கிறச்சே உன் ஆடை ஆபரணங்களை சரிபடுத்தி கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்கிறா. தேற்றமாய் வந்து தீர, நாமும் தேற்றமாய் திறந்து நாளைக்கு மீண்டும் புகுந்து புறப்பட்டு அடுத்த பாசுரத்தை அனுபவிக்க பெறுவோம். என்றைக்கு தான் 2 பாசுரம் முடிக்க போகிறோன்னு தெரியல, பொறுமையாக அது நடந்து கொண்டு இருக்கிறது. அழகாக ஸ்ரீரங்கநாச்சியார் கிருப்பையோடு அது அவசியம் பூர்த்தி பண்ண வைப்பாள். அவள் திருவடிகளை விட்டுடுவோம். இன்றைய பாசுரத்தை ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணி பூர்த்தி பண்ணுவோம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்னார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம். பூர நாராயண ஜீயர் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு.